லூக்கா எழுதின சுவிசேஷம் The Gospel of Luke 22ஆம் அதிகாரம் chapter 22 31 32மான வசனங்களை நான் வாசிக்கிறேன். verses 31 and 32. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. And the Lord said, Simon, Simon, behold, Satan hath desired to have you, that he may sift you as wheat. But I have prayed for thee, that thy faith fail not, and when thou art converted, strengthen thy brethren. இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுகிறார், கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல நான் உங்களை சாத்தான் புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். Here the Lord says, Satan hath desired to have you, that he may sift you as wheat, but I have prayed for thee, that thy faith fail not. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இதுபோல ஒரு சந்தர்ப்பத்தை பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிறோம். We read such a similar occasion in the Old Testament period. யோபின் புஸ்தகத்திலே ஒரு உத்தமனாய் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷனை சோதிப்பதற்காக பிசாசு ஆண்டவர் கடவுள்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறதை நான் வாசிக்கிறோம். Here in the book of Job we find the devil coming and getting permission from the Lord to try a faithful man who was. அங்கே முதலாம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே Job 1:12 அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையிலே இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று சொன்னார். All that he had is in thy power, only upon himself put not forth thine hand. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் கையிலே நான் கொடுக்கிறேன். Behold, all that he hath is in thy hand. என்ன போட்டி என்று சொன்னால், or what was நீ the challenge? அவன் தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லி ஒரு சேலஞ்ச். The devil challenged God whether he ஆண்டவர் would சொல்றார், blaspheme or not. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். The Lord said, you can take everything from him, அவன் மேல மாத்திரம் கை போடக்கூடாது. but do not touch him. இரண்டாவதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. Secondly, another incident takes place. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே In Job 2nd chapter 6 கர்த்தர் சாத்தானை நோக்கி, அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. And the Lord said unto Satan, behold, he is in thy hand, but save his life. நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். You know the incidents that followed. தேவனிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு அவனுடையதையும் அவனுடைய சரீரத்தையும் சத்துரு தொட்டதை நான் வாசிக்கிறோம். Receiving permission from the Lord God, we find the adversary touching all that he had and even his body. இங்கே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு சொன்னார், Here in the New Testaments, the Lord Jesus said, சத்துருவானவன் உங்களை சுளகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு அனுமதி கேட்டான், that he may sift you as wheat. நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் கேட்டுக்கொண்டேன். But I have prayed for thee, that thy faith fail not. உன்னை என்ன புடைச்சாலும் என்ன போயிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, What should not go? விசுவாசம் ஒளிந்து போக கூடாது. Your faith should not fail. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி That thy faith fail நீ not. என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, How you ought to be? மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிறவனாக நீ மாறணும். You ought to strengthen the others. இந்த சோதனைக்கு பின்பாக Only after this trial, உன்னை சுளகினால் புடைக்கிறது போல புடைத்த பிறகு that after sifting you as wheat, நீ யாராக மாறுவாய் என்று சொன்னால், how would you be converted? மற்றவர்களை உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்துகிறவனாக நீ மாறுவாய். You would strengthen thy brethren. ஏனென்றால் Why? என்னதான் சத்துரு உன்னை புடைச்சாலும்
how much the devil உனக்கு tried. என்ன ஒளியாதுன்னு சொன்னா What will not be விசுவாசம் ஒளியாது. Faith will not be removed from you. உனக்காக நான் ஜெபிச்சிருக்கேன். Lo, I prayed for you. உன் விசுவாசத்தை உன்னை விட்டு எடுக்க முடியாது. That thy faith fail not. என்னதான் சாத்தான் உன்னை போட்டு புடைச்சாலும் How so Satan tries you. உனக்காக நான் ஜெபிச்சிருக்கேன். I have prayed for you. இந்த சோதனைக்கு பின்பதாக Only after the trial. நீ யாரா இருப்பாய் என்று கேட்டால் Who would you நீ be? மற்றவர்களை ஸ்திரப்படுத்துறவனாக நீ இருப்பாய். You would be strengthening the others. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நான் எல்லா பயத்தோடும் சொல்லுகிறேன். With all fear I tell you. தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்து நம்மை விசுவாசிகளாய் மாற்றி இருக்கிறார். God has given us faith and has made us believers. நம்முடைய கையிலே தேவன் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். God has given us faith in our hands. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The word of God says. யூதாவின் புஸ்தகம் Book of Jude. 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் 3rd verse. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருந்தபோது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு நான் எழுதி உணர்த்துவது அவசியம் என்று கண்டது. It was needful for me to write unto you, exhort you that ye should earnestly contend for the faith which was once delivered. நான் இந்த கடிதம் எழுதும் பொழுது when I write this epistle, பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதணும்னு விரும்புறேன். I desire to write regarding the common salvation. ஆனா அதை காட்டிலும் but more than that, எனக்கு எது அவசியமாய் கண்டது என்றால் what was needed most, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக அவர்கள் போராடணும். The faith that was delivered unto the saints you have to நான் நினைக்கிறேன், I believe, பரிசுத்தவான்கள் என்று நீங்கள் பெயர் எடுத்திருப்பீர்களானால், if you had received the name as a saint, கர்த்தருக்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருப்பீர்களானால், if you had been separated for the Lord, உங்களுக்கு நான் தாழ்மையாய் சொல்லுவேன், I tell you, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. we have a struggle and a strife. எதற்காக போராட வேண்டும் என்றால், what for we ought to strive, தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நாம் கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டும். we have to hold on to the faith that the Lord has given us into our hands. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. இந்த விசுவாசம் என்ற வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களானால், when you read about this word faith, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விசுவாசத்துக்கு விலை என்ன? what about the price of faith? சொல்லுங்க. பொன்னை பார்க்கிலும் விசுவாசம் சின்னதா பெருசா? more than gold, whether faith is great or not. ஒரு தட்டில் நீங்க பொன்னை வைங்க, you keep gold in a plate. ஒரு தட்டில் நீங்க விசுவாசத்தை வைங்க, in another plate you keep faith. தராசுல நிறுத்து பாத்தீங்கன்னா, or balance it, எது வெயிட்டா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, which would be heavy? faith would be heavier. பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். your faith, which is more precious than gold, would be tried. பொன்னை சோதிக்கிறார்கள். It's a fire that tries gold. எதுக்கு சோதிக்கறாங்கன்னு you know why it's being tried? அந்த பொன்னிலே இருக்கிற சில தேவையில்லாத காரியங்களை அகற்றும்படியாக, to remove all the unwanted elements found in the gold. பொன்னை அழிக்கும்படி அல்ல, not to destroy gold. பொன்னை நாசமாக்கும்படி அல்ல, not to spoil gold. பொன்னை அக்கினிக்குள்ளே உட்படுத்துகிறார்கள். they cast gold into the fire. அதை அக்கினிலே உட்படுத்தும் பொழுது they cast gold into the fire. அந்த பொன்னுடைய வேல்யூ ஜாஸ்தி ஆகிறது. the price of gold increases. ஏன்னா அதுக்குள்ள சில வெங்கலம் இருக்கிறது, சில வெள்ளி இருக்கிறது, இதெல்லாம் வெளியே போய் and all that is being pure gold, ஒரு சுத்தமான தங்கத்தை கொண்டு வர வேண்டுமானால் அதை நிச்சயமாக அக்கினிக்கு உட்படுத்த வேண்டும். definitely it should be tried by fire. வேதம் சொல்லுகிறது, the word of God says, உங்களுக்கு விலையேறப்பட்ட விசுவாசம், your precious faith, உங்களுக்கு கனத்தையும் உங்களுக்கு மகிமையும் உங்களுக்கு புகழ்ச்சியையும் கொண்டு வர வேண்டுமானால் இந்த விசுவாசத்தை அக்கினிக்கு உட்படுத்த வேண்டும். this faith has got to be cast into fire.
விசுவாசத்தை ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார் என்றால், why does God try your faith? விசுவாசத்தை உங்களை விட்டு அழிக்கும்படி அல்ல, Not to destroy the faith that is in you. உங்களுக்கு இன்னும் கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியையும் கொண்டு வருவதற்காக. That he may bring you honor, glory and fame unto you. ஆகையினாலேதான் Therefore, யோபு எல்லாத்தையும் இழந்தாரு. Job lost everything. தன்னுடைய சரீரத்தையும் இழந்தாரு. He lost his body. ஒரு பெரிய சோதனை கட்டத்துக்குள்ள தான் வந்தாரு. He came across a great trial. அவருக்கு ஒன்று தெரியும். One thing he knew. இந்த சோதனைக்கு பிறகு after being tried, நான் யாரா வருவேன்னு தெரிஞ்சதுன்னா, how would I come? நான் இழந்தது மாமிசம். What I have lost is flesh. நான் இழந்தது எலும்புகளா இருக்கலாம். What I have lost is my bones. ஆனால் நான் வெளியே வரும்போது மாம்சமா வர மாட்டேன். When I come out, I will not come out. இந்த சோதனை விட்டு வெளியே வரும்போது நான் பொன்னாக வெளியே வருவேன். When I come out from trial, I will come out as pure gold. சோதனைக்குள்ள போகும்போது சில மாமிசம் அங்க இருந்துச்சு. So while he was going through trial, அழிஞ்சது மாமிசம், வெளியே வந்தது பொன். It was a flesh that got decayed. Gold came out. இந்த சோதனைக்கு பிறகு நான் விலை குறைஞ்சவனா வர மாட்டேன். After the trial, my value முன்னே இருந்த மகிமையை காட்டிலும் more than the former அதிகமான மகிமையோடு நான் வெளியே வருவேன். with greater glory would I come out. அப்படியே நமக்கு தெரியும். இந்த சோதனை என்னை என்ன ஆக்கும்னு கேட்டீங்கன்னா, என்னை ஒரு மகிமையானவனாக என்னை மாற்றும். It would make me a man of glory. என்னை கனத்துக்குரியவனாக என்னை மாற்றும். It would make me honorable. ஆகையினாலே தான் சொன்னார், Therefore he said, காத்துக்கப்பா, போராடப்பா, hold on thy faith, strive for it. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஓட்டத்தை முடிக்கும்போது, when Paul was completing his race, என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். I have completed my race. நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். I have completed my race. எப்படி ஓட்டத்தை முடிச்சேன்னா, how did he finish his race? தேவன் என்னை நம்பி கொடுத்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். I was able to hold on to the faith that God gave me. என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I was able to hold on to the faith. முடிவு என்ன? What about the end? இத்தனை வருஷம் இந்த ஊழியத்திலே எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, several years what I received in this ministry. அடி, I received my kicking, சிறைச்சாலை, the prison, பாடு, sufferings, பசி, hunger, பட்டினி, starvation, நிர்வாணம், naked. இதுதான் எனக்கு இந்த ஊழியத்துல பங்கா கிடைச்சது. This is what I got through my ministry. இந்த ஊழியத்துல எனக்கு வேற ஒண்ணும் கிடைக்கல. I never received anything else. இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்கு ஊழியத்தை அனுபவித்தது என்ன? For several years, what did I experience? என்னுடைய ஓட்டத்தின் முடிவில் ஓடிக்கொண்டே வந்தேன். So I was running my race. நான் போராடினேன். I was striving. என்னுடைய பசி, பட்டினி, நாசம், மோசம், என்னுடைய கடல் சேதம், சிறைச்சாலை எல்லாவற்றையும் நான் கடந்து வந்து இப்ப நான் பார்க்கிறேன், என் ஓட்டத்தை நான் ஓடிட்டேன். After crossing hunger, starvation, famine, as well as all difficulties, நான் துஷ்ட மிருகங்களோடு போராடினேன்னு நினைச்சேன். I thought I fought with wild beasts. என் சுய ஜனங்களோடு நான் போராடினேன்னு நினைச்சேன். I thought I had to strive with my own people. இப்பதான் தெரியுது, இது போராட்டம் அல்ல. It's not striving. நல்ல போராட்டம் போராடி இருக்கிறேன். It was a good fight that I fought. கேட்டா இந்த போராட்டத்தின் முடிவிலே என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். I was able to hold on to the faith. இந்த போராட்டம் எனக்கு என்னத்தை கொண்டு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, what about the fight? What did it bring? கிரீடத்தை எனக்கு கொண்டு வந்துச்சு. It brought me a crown. நான் நினைக்கிறேன், இந்த போராட்டம் இல்லையானால், if there isn't any fight, இந்த ஓட்டம் இல்லையானால், if there isn't any race, இந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டிருக்காது. the faith would not have been எனக்கு கிரீடமும் கிடைச்சிருக்காது. neither would I receive the crown. என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி கிரீடத்தோடு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். I was able to hold on to my faith and he was able to get the crown. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆனால்தான் சொன்னார், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். So he said, you got அதுக்காக போராடுங்கள். You got to strive for it. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, Where does God say? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 2 Thessalonians எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய, அப்படியானால் பாவ மனுஷன் எப்ப வெளிப்படுவான்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிகள் துரோகிகளாய் மாறுவார்கள். When the sinners become betrayers.
விசுவாசிகள் விசுவாசிகளாய் இருக்கிற வரைக்கும், விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற வரைக்கும் பாவ மனுஷன் வெளிப்பட முடியாது. As long as believers are able to hold on faith, the sinful man will not மனுஷன் எப்ப வெளிப்படுவான்னு சொன்னா, what about the sinful man when he would be exhibited? விசுவாசிகள் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணுவார்கள். They would betray the faith. கடைசி காலத்திலே Towards the latter விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் விசுவாசத்துக்கு துரோகிகளாய் மாறுவார்கள். they would become traitors of faith. ஆனால் Yet நான் உனக்காக ஜெபிச்சிருக்கேன். I have prayed for you. நீ ஸ்திரப்படு, You got to be நீ குழப்படு, converted. You got to be strengthened. நீ யாரா வெளியே வரணும்னா How would you come out? ஸ்திரப்படுத்துகிறவனாய் வரணும். You would come as a man who would strengthen others. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், I do believe. இந்த பேதுருவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, If you take the life of Peter, இந்த பேதுரு ஒரு நிலையான மனிதனாக நீங்கள் பார்க்க முடியாது. Peter was not a steady man. ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், சம்பவத்தில் சொன்னார், Once God told him, நீ 2 தரம் சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய்ன்னு சொன்னார். before the cock crows twice, you would deny me thrice. வேதம் சொல்லுகிறது, The word of God says, பேதுரு சத்தியமா சொல்றாரு, Peter swore, இவங்க எல்லாரும் மறுதலிச்சாலும் all who would betray, நான் மறுதலிக்க மாட்டேன். I would not betray thee, my Lord. தன் மாம்சத்தின் மேலும் தன் சுய பலத்தின் On மேலும் his own strength, சுய அனுபவத்தின் on his மேலும் own experience, சுய அறிவின் on மேலும் his own knowledge. அவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். He was a man who had self-confidence. ஆனால் அவருடைய அறிக்கையை நீங்க பாருங்க, What about his confession? கொஞ்ச நேரத்தில் அவர் மாறி போனார். Within a short time, he changed. அவர் ஸ்திரமான மனிதன் அல்ல. He was not a steadfast man. ஒரு நாள் இயேசு கடல்ல போய் கொண்டிருந்தார். One day, Jesus வெறும் புயல்ல was traveling in a மாட்டிச்சு. ship. வேதம் சொல்லுது, இயேசு நடந்து வந்தார். Jesus came on the sea, walked. உடனே கேக்குறான், நீரே ஆனால் நானும் நடக்கிறேன். If you are able to walk, let me இயேசு also சொன்னார், walk. வாப்பா Jesus said, come. கம். He asked him to come. அவன் கடல்ல நடந்து வந்தான். So he walked on the வேதம் sea. சொல்லுகிறது, இப்ப இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலா கடலை பார்த்தான். Instead of looking at Jesus, he saw the sea. ஆரம்ப இயேசுவை பார்த்தா நடந்தான். In the early instance, he saw Jesus. கொஞ்சம் கூட உறுதி இல்லாத மனுஷன். He never had any ஆனா steadfastness. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, What about the purpose of இந்த God? மனுஷனை யாராக மாத்தணும் அப்படின்னு சொன்னா, How he would convert this man, இவனை மற்றவர்களை ஸ்திரப்படுத்துறவனாக மாற்றணும். that he may strengthen the others. இவன் ஸ்திரப்படாமல் Without இவன் him இன்னொருத்தனை ஸ்திரப்படுத்த முடியாது. Without him being converted, he cannot strengthen others. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதற்காக கிரியை செய்கிறார் என்று கேட்டால், You know why God நாம் works in this நமக்காக situation? மாத்திரம் அல்ல, Not only for us. தேவன் நம்மை மற்றவர்களுக்காக உருவாக்குகிறார். God is forming us for others. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து தன்னை அர்ப்பணிக்கிறானோ, Any man who comes and surrenders அந்த to God, மனுஷனை அவன் ஆண்டவரே உள்ள ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கலாம், he would have come for ஒருவேளை blessings, ரட்சிப்புக்காக would have come வந்திருக்கலாம். for salvation. ஆனா எந்த மனுஷன் ஆண்டவருக்கு தன்னுடைய கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுக்கிறானோ, Any man who surrenders himself to the அவனை hand of தேவன் God, யாராக மாற்றுகிறார் என்று how does God கேட்டால், convert? அடுத்தவனுக்காக மாற்றுகிறார். He converts him for the other person. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஆண்டவர் சொல்வார், யாக்கோபு என்னும் புழுவே, The Lord said, நீ "Shake பயப்படாதே, the worm, நீ do not பயப்படாதே, fear. Do நான் not உன்னை fear. யாராக மாற்றுவேன்னு சொன்னா, How would I turn you? நீ உன்னை புழுவாகவே நீ ஆரம்பிச்சு நீ புழுவாகவே முடிஞ்ச போறதில்லை. You will not end as a worm. நான் உன்னை பற்களுள்ள யந்திரமாக மாற்றுவேன். I will make you a threshing instrument. நீங்க எங்கே எடுத்து பாருங்க, ஆண்டவர் மனிதர்களை எடுத்த பிரகாரம் வைக்கிறதெல்லாம் மாற்றுகிறார். You take anywhere, God never leaves man just like that. ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், Saint Paul 2 says, கொரிந்தியர் 2 Corinthians, 1 அதிகாரம், 1st chapter, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 Corinthians, 3 வசனம் பாருங்க. 3rd verse. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? தேவன் யாரு? Who is God? தேவன் யாரு? Who is God? சகல விதமான ஆறுதலின் தேவன். The God of all comfort. ஆனா சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், What about the God of comfort? What does he do? 4 வசனம் பாருங்க. 4th verse. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே.
எந்த உபத்திரவத்தினாலும் எந்த உபத்திரவத்திலாயில் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் யாரு யாரு தேவனா நாங்களா? 3ஆம் வசனம் சொல்றாரு, தேவன் யாரு? சகல விதமான ஆறுதலின் தேவன். எல்லா விதத்திலும் ஆறுதல் அளிப்பார். He would comfort you in all aspects. அவர் என்ன செய்தார்னா, what would you do? தேவன் ஆறுதல் சொல்லல, நாங்கள் எந்த உபத்திரவத்தில் ஆயில் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும் பொருட்டு எங்களுக்கு வருகிற உபத்திரவத்திலே தேவனுக்கு என்ன செய்தார்? That we may be able to comfort them which are in trouble. அப்போ பவுலுக்கு ஏன் உபத்திரத்தை கொடுத்தாரு? Why did God பவுலுக்கு ஏன் வந்து பாடுகளை கொடுத்தாரு? Why Paul had suffered? ஏன் இந்த போராட்டம்? Why the striving? இப்ப பவுல் யார் ஆயிட்டார் தெரியுமா? How did Paul turn? தேவனுக்கு பிரதிநிதியா மாறிட்டாரு. He became the ambassador of Christ. இப்ப நீங்க எந்த உபத்திரவத்துல படுகிறவர் இருக்கட்டும், whatever be the persecution, அவர் சொல்ல மாட்டாரு, he would never say, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துவாராக, may the Lord comfort you. சொல்ல மாட்டாரு. He would never say that. என்ன சொன்னார் தெரியுமா? What would he say? எவ்வளவு கஷ்டப்பட்ட வந்தாலும் whatever difficulties இவரே அவனை ஆறுதல் படுத்தி அனுப்பிச்சிடுவார். he himself would be able to comfort the other man. இவனே ஆறுதலா மாறிட்டான். It is this man who becomes a comfort to the தேவனை other. அறியாத மக்கள் ஆறுதலற்றவள் எந்த உபத்திரவத்துல வந்தாலும், whatever be the state of the people, let them come under any persecution. ஏன் தெரியுமா? You know why? எந்த உபத்திரம் சந்திச்சவர் இவர், எல்லா உபத்திரவத்தையும். Because this man faced all sort of persecution in his life. எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும், whatever be the tribulation, இவர் சந்திச்சவர். this man had faced all that. அதுல இருந்து வெளியே வந்தவர். So he came out successful. அந்த டனல் வழியா கடந்து போனவர். He went through that channel. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பாருங்க, இங்க இருந்து இஸ்ரவேலுக்கு புறப்பட்டாங்க. Look, they started towards Israel. புதுசா போறாங்க. They are going to their new. என்ன கேட்டாங்க தெரியுமா? What did they ask? Pastor, அங்க குளிர் எப்படி இருக்கும்? Pastor, how would the cold be? அங்க சாப்பாடு எப்படி இருக்கும்? What about the food? அங்க ஹோட்டல் எப்படி இருக்கும்? How about the hotels there? யாரை கேட்டாங்க தெரியுமா? Whom did they ask? ஏற்கனவே போயிட்டு திரும்பி வந்தால கேக்குறாங்க. They asked a person who had already gone and visited. ஏற்கனவே அந்த வழியில போயிருக்காரு. Already the hotel தங்கியிருக்காரு. He stayed in that. சாப்பாடு சாப்பிட்டிருக்காரு. He had that meal. அவரை பார்த்தா கேட்பாங்க, ஹோட்டல் எப்படி இருக்கும்? சாப்பாடு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆண்டவர் நிறைய ஆறுதல் வராங்க பாருங்க. Many who come for comfort. அவங்களுக்கு கைடு வச்சிருக்காருங்க. He has kept a guide for them. அதனால தான் சொன்னாரு பேதுருட்ட, பேதுரு, therefore told Peter, நீ சிங்காசனம் மட்டும் பாத்துறாத, do not look at the throne. நீ வந்து என்னென்னமோ பார்த்துட்டு இருக்க, நீ எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாத்தையும் விட்டு வந்து எனக்கு என்ன கிடைக்கும், you are sitting on things, உனக்கு என்ன கிடைக்கும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க. you are looking at உன் நம்பிக்கைலாம் என்னன்னா இயேசுவை ரட்சகரா ஏற்றிட்டேன், what about your belief? You taken அப்போஸ்தலன் ஆயிட்டேன், பட்டம் வாங்கிட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? What would I receive? ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன கிடைக்கும் இல்லப்பா, எனக்கு என்ன கிடைக்கும். The Lord said, not what you receive is what I இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கேனே, I have bought you with a price, I have redeemed உன்னை you, ரட்சித்திருக்கிறேன், I have saved you, என் விசுவாசத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறேன், I have kept my faith in you. எனக்கு என்ன கிடைக்கும்? What would I receive? நீங்க எல்லாம் நம்ம என்னதான் கேக்குறோம்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? What would we receive? இப்போ என்னத்து கோயிலுக்கு வந்தீங்க? Why have you come to church? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எதுக்கு வந்தீங்க? Why do you come for Sunday worship? எனக்கு என்ன கிடைக்கும்? What would I receive? எனக்கு என்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்? What about the blessing that I have? ஆண்டவர் நினைக்கிறாரு, நான் இவ்வளவு பேரை ரட்சித்தேனே, இவ்வளவு இவ்வளவு ரத்தம் சிந்தினேனே, இவ்வளவு பாடு அனுபவிச்சேனே, உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, இவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? The Lord is anticipating as to what he would receive from you. தமிழ்ல சொல்வாங்க பாருங்க, in Tamil they would say, மரம் நட்டவன் one who பழம் திங்காம விடுவானா? will he spare without eating the fruit? உங்களை நட்டது அவரு, who planted you, தண்ணி ஊத்துனது அவரு, who watered you, பாதுகாத்தது அவரு, who protected you, வேலி அடிச்சது அவரு, who fenced you. பழம் மட்டும் தின்னாதன்னா கஷ்டம் இல்லையா? If you would ask him not to eat the fruit, ஆண்டவர் என்ன எதுக்கு நட்டாரு? what for God has planted? நீ என்னையிலே ஆசீர்வதிக்க, நான் உன்னை போஷிக்கிறேன், தண்ணி பாய்ச்சுகிறேன், உன்னை வேலி அடைக்கிறேன், அத்தனை நான் செய்றேன். I do everything for you. நான் எதுக்கு நட்டேன்னா, why I have planted you?
நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மாறணும். That you may be a blessing to others. நீ மற்றவர்களை ஸ்திரப்படுத்தணும். That you may strengthen others. உனக்கு ஒரு வேலையை நான் தர்றேன். I give you a work. நீ சிங்காசனத்துக்கு மாத்திரம் என்னை பின்பற்றாத. Do not follow me just for the throne. என்ன கிடைக்கும்னு பின்பற்றாத. Do not follow me as what you would receive. நான் உன்னை ஒரு சோதனைக்குள்ள நடத்த போறேன். I will lead you through temptation. உன்னை புடைக்க போறேன். I would break you. உன்னை சுளகுல போட்டு புடைக்க போறேன். I would sift you even as wheat. புடைக்கும் போது என்ன நடந்துற கூடாதுன்னா sifting what should not விசுவாசம் ஒளியாம நீ காத்துக்கிட்டு your faith may not be destroyed. மற்றவர்களை ஸ்திரப்படுத்த நில்லு. That you may hold faith and that you may strengthen others. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, my dear children of God, அநேகரை ஆண்டவர் தம்முடைய சுளகுல வச்சு புடைக்கிறார். the Lord is sifting many in his mission. உங்களை தூக்கி வெளியே போட்டுறதுக்கு இல்ல. Not that he may throw you out. நீங்கள் ஆண்டவர் எனக்காக ஜெபிச்சிருக்கிறார். The Lord has prayed for us. எதுக்காக என்றால் what for? நான் மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிறவனாக நான் மாற்றணும். That I may strengthen others. I got to be converted. இன்னைக்கு நீங்க போற பாதை எதுவா இருக்கலாம். Whatever the path that you go. இன்னைக்கு நீங்க அநேகரால புடைக்கப்படுகிற நிலைமையில இருக்கலாம். Oh, you may be sifted by many. நான் சொல்றேன், விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. Do not leave your faith. உன்னுடைய விசுவாசத்தை பற்றிக்கொள். Catch hold of your faith. நான் சொல்லுவேன், I would say, விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வேளையில when speaking about faith and faith, விசுவாசம் என்றால் என்ன? what is faith? வேதம் சொல்லுகிறது, what God says, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, Hebrews 11, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளுடைய உறுதி. It's a confirmation of one who believes. எந்த ஒரு காரியத்தை நீங்க நம்புறீங்களோ the substance of things அந்த காரியத்திலே உறுதி. So that the evidence of things not seen. அதனால தான் பேதுரு சொன்னாரு, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உறுதியில் இருந்து விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதை சொன்னார். That beware lest ye also being led away. உறுதியில் இருந்து உங்களை விழுந்து போகாதபடிக்கு, that ye may not fall from your own steadfastness. ஒன்று நீங்கள் உறுதியா நிக்கணும். You got to be steadfast. அந்த உறுதியில் நிக்க முடியலன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா நீங்க விழுகை. And the next step is you would fall. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் என்றால் என்னன்னா what is faith? உறுதி. You got to be steadfast. நான் எந்த நம்பிக்கையிலே ஆண்டவர்ட்ட வந்தேனோ அதிலே உறுதி. I got to be firm in it. நீங்க உறுதியில விட்டுறாதீங்க. Do not leave that steadfast. நீங்க உறுதியில விட்டுறாதீங்க. Do not leave that steadfast. இன்னைக்கு நான் 3 உறுதியை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். I would like to remind you about 3. நீங்க அடிக்கடி கேட்டவைகள் தான். You have already heard. ஆனாலும் yet இன்னைக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு விளக்குகிறேன். I would like to explain you again. முதலாவதாக, first, உங்களுடைய உத்தமத்திலே உறுதி. You got to be firm in your uprightness. இரண்டாவதாக, secondly, உங்களுடைய மனதிலே உறுதி. You got to be firm in your mind. மூன்றாவதாக, third, உங்களுடைய ஜெபத்திலே உறுதி. You got to be firm in your prayer. இந்த நாட்களிலே கர்த்தர் சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். We are praying in the presence of the Lord these days. இந்த 3 காரியங்களிலே நீங்கள் உறுதியாய் இருந்து, that you may be firm in all these 3 matters, மற்றவர்களை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும். that you may strengthen others, மற்றவர்களை உத்தமத்திலே நிறுத்த வேண்டும். that you may lead them to honesty, மற்றவர்களுடைய மனதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். that you may confirm the mind of others, மற்றவர்களுடைய ஜெபத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். that you may confirm the prayers of others. ஆனால் ஏன் உறுதியா இருக்குன்னு சொன்னார்னா, why you ought to be firm, அந்த உறுதிப்படுத்துவதற்கு என்ன கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா, what he received for being உடைக்க firm. பண்ணினார். So he was sifted. இந்த புடைத்தலுக்கு பின்னேதான் only after being sifted ஸ்திரப்படுத்துதல் என்று இருக்கிறது. there is that steadfastness. நல்லா கவனிங்க. இந்த உத்தமத்தில் உறுதி என்று சொல்லுகிற வேளையில நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருகிறது நம்முடைய தாசனாகிய யோபு. We consider Job. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, Job 2nd chapter 9, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, still steadfast in your uprightness, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். curse God and die. 1ஆம் அதிகாரத்திலே the first chapter, ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு, the Lord himself testifies உத்தமன். that he is an upright சாட்சி man. கொடுத்தது யாரு சொல்லுங்க? Who testified? தேவன் கொடுத்தார். God testified உத்தமன்.
that he was perfect. சன்மார்க்கன். He was upright. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். One that feared God and eschewed evil. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? There were many persons in this world. ஆண்டவர் சொல்ல இவனை தவிர வேற ஒருத்தனும் இல்ல. The Lord said, apart from this man, there is none else. ஒருத்தன் தான். He alone is perfect. எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சாரு. He has blessed him in all aspects. இப்ப சாத்தான் வந்தான். Satan now comes. இவனை தவிர உத்தம இல்லைன்னு சொல்றீர்ல. You see that there is none other who is upright apart from him. இவனுடைய உத்தமத்தை நான் சோதிக்கணும். I am going to try his uprightness. இவனுடைய உத்தமத்தை சோதிக்கணும். I will try him. நீர் சும்மா நம்பிட்டு இருக்கிற உத்தமன் உத்தமன். You just believe that he is faithful. நான் சோதிச்சு காட்றேன் உத்தமன் இல்ல. I will prove that he is not faithful. அவன் தேவனை தூஷிப்பான். He would blaspheme God. அவன் எதனால உத்தமனா இருக்கிறான்னு சொன்னா, why he was perfect? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறீர். You bless the works of an hand. அவன் சம்பத்து பெருகி இருக்கு. His wealth has increased. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சிருக்கிறீர். They are fenced round about. யாரும் தான் உத்தமனா இருப்பான்? Who cannot be perfect? யாரும் தான் அவனை பின்பற்றுவாங்க? Who will not follow you? வேலியை எடுத்து பாரு. Remove the fence. வேலியை எடுத்து பாரு. Remove the fence. உம்மை தூஷிக்கான பாரு. Whether he is blaspheming. உம்முடைய உத்தமத்தை நான் காட்றேன். I will show you his perfectness. ஆண்டவர் அவனை நம்பினார். God trusted him. எல்லாத்தையும் எடுத்துக்க. He said, okay, remove. இந்த பொக்கிஷத்தினால தான் என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறான் என்றால் இல்ல. அவன் என்ன நேசிக்கிறான்? என்னை பின்பற்றுகிறான். அவன் உத்தமன். He loves me, therefore he is perfect. ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். So God gives him permission. எல்லாத்தையும் எடுத்தான். He removed everything. அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துட்டான். He removed everything that he had. யோபு பாவம் செய்யவே இல்லை. Job never sinned. கர்த்தர் கொடுத்தார். The Lord gave. கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to his name. ஒரு பாவம் செய்யல. He never sinned in all this. சாத்தான் திரும்ப வந்தான். பாத்தியா என் தாசன் எவ்வளவு உத்தமனா இருக்கான் பாத்தியா? Have you considered my servant Job? சொன்னா said தோலுக்கு பதிலா மனுஷன் தோலை கொடுத்துருவான். A man can give skin for skin. எல்லாம் மாம்ச பதிலா மாம்சத்தை கொடுத்துருவான். Can give flesh for flesh. ஜீவனுக்கு பதிலா ஜீவனை கொடுத்துருவான். Can give life for life. ஆண்டவர் சொன்னாரு. The Lord said, அவன் ஜீவனை மாத்திர வச்சிரு. Spare his life alone. எல்லாத்தையும் எடுத்துக்க பாரு. You remove everything. அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். He did everything. He took everything from him. அப்பவும் இந்த மனுஷன் பாவம் வாயினால பாவம் செய்யல. Even then this man never sinned through his அவருக்கு mouth. தெரியும். He knew. இந்த ஆஸ்தியினால நான் ஆண்டவரை பின்பற்றல. I never followed the Lord because of my wealth. இந்த பொருளினால நான் ஆண்டவரை பின்பற்றல. Nor because of all this material. இந்த செல்வத்தினால ஆண்டவரை பின்பற்றல. Nor because of this wealth have I followed. எனக்கு தந்த ஆசீர்வாதத்தினால ஆண்டவரை நான் பின்பற்றல. Not because of the blessings I follow the Lord. ஆண்டவரை உத்தமமாய் நான் பின்பற்றினேன். So I follow the Lord perfectly. இப்ப ஜீவன் மட்டும் தான் இருக்கு. Only his life. மனைவி கேக்குறா, his இன்னுமாயா நீ உத்தமத்துல உறுதியா நிக்கிற? Are you still firm in your integrity? தேவனை தூஷித்து சும்மா விட்டுறாத. You curse God. போட்டியினுடைய கருப்பொருளே என்னன்னா உன்னை தூஷிக்க பண்ணணும். What about the உன் வாயில ரெண்டு வார்த்தை தேவனை பற்றி தூஷண வார்த்தை வரணும். Two words of blasphemy. அதுதான் போட்டியினுடைய கருப்பொருள். That is the challenge in the தேவனை தூஷி. You ought to blaspheme God. பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறீ. You speak even as a mad woman. நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாம். We have received goodness, shall we not receive? இப்ப நடந்தது என்ன தெரியுமா? You know what followed? அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் friends who came to எதிரிலே உட்கார்ந்து பரியாசம் பண்ணுகிறார். They sat in front of him and scorned him, mocked him. இந்த வேதனை நேரத்திலே, இந்த கண்ணீரின் நேரத்திலே, இந்த தனிமையான வேளையிலே, even when he's ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவியோ, உதவி செய்ய வேண்டிய வேலைக்காரர்களோ, servants who are to help, தங்களுக்கு அனுகூலமாய் இருந்த சொந்தங்களோ பந்தங்களோ, all his kith and kin who were near, யாருமே வரல. none of them came. வராதது மாத்திரமல்ல, not only they never came, எதிரிலே உட்கார்ந்து கொண்டு நண்பர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். his friends sat before him and they started accusing, பரியாசம் பண்ணப்படுகிறார். they started scorning him. அந்த மனுஷன் சொல்றாரு, man says, யோபு 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, Job 12:4, உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். an upright man is being mocked at. அவருக்கு இழந்ததல்ல இப்ப வேதனை, நஷ்டப்பட்டதல்ல வேதனை. What he lost is not the pain. எது வேதனைன்னா, you know what about the pain? இரவும் பகலும் உட்கார்ந்துகிட்டு தன்னை பரியாசம் பண்றாங்க. Day and night
They were mocking him and scorning என்னடா him. நீ உத்தமனா நடந்தேன்னு சொல்றியே, You say that you walked in your தேவனுக்கு பயந்தவன்னு சொல்றியே, said you were a நீ God-fearing man. தப்பு செய்யாம இதெல்லாம் நடந்திருக்காது. Without you committing தேவன் mistake. குற்றமற்றவர். So God is தேவன் blameless. நீதிபரர். God is righteous. நீ தவறு செய்யாம இது நடந்திருக்காது. Without any mistake in you, நீ all this உன்னை would not happen. ஆராய்ந்து பார் Search yourself. என்று அவனைத்தான் குற்றம் They சாட்டினார்கள். went on accusing him. அவளுக்கு ஒரு ரகசியம் தெரியாது. He பவுல் never knew. யோபு சொல்றாரு, Job says, நீதிமானாகிய உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறார். the just upright man is being laughed to scorn. நான் சொல்லுவேன், I would say, ஏன் இன்னைக்கு உத்தமத்தை உறுதியா பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, why we are not able to hold on to our integrity. அவன் இழந்தது மாத்திரம் அல்ல, Not only he lost, தேவன் அவனை பரியாசத்துக்கு ஒப்பு கொடுத்தார். God left him that he may be mocked at. நீங்கள் வேதம் முழுவதும் பாருங்க, Read the word of God. சில சந்தர்ப்பங்களை நீங்கள் வாசிக்கலாம். You would come across certain incidents. யோபுக்கே ஒரு பெரிய கேள்வி இருந்தது. There was a great question for Job. 21ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Job 21, the first 8 verses. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து Highlight only certain verses. ஒரு பெரிய கேள்வி யோபுக்குள்ளே வந்தது. There was a great question in Job. 21ஆம் அதிகாரம் Chapter தயவு 21. செய்து நீங்கள் 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, Look at the third verse. நான் பேச போகிறேன், சகித்திருங்கள், நான் பேசின பிறகு பரியாசம் பண்ணுங்கள். Suffer me that I may speak, and after I have spoken, mock on. 7ஆம் வசனம் பாருங்க. 7th verse. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவானேன், அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் பிள்ளைகள் அவர்கள் கண்கள் திடப்படுகிறார்கள். Wherefore do the wicked live, become old, yeah, are mighty in power. நீங்க கீழே வாசித்து பாருங்க, துன்மார்க்கனுடைய செழிப்பை நீங்கள் வாசித்து பாருங்க. Look as to how the wicked flourish. அவர் கேள்வி கேட்கிறாரு, Questions. துன்மார்க்க மாத்திரம் செழிக்கிறான், The wicked is able to live mightily, சுன்மார்க்க விருத்தி அடைகிறான், whereas the moral man fails. துன்மார்க்கர் வல்லவர் ஆகிறார்கள். The wicked man go astray. அவனுடைய சந்ததியை பாருங்க, Look at the seed. அவங்க சந்ததி பலத்திருக்கு. They are mighty. அதனாலதான் யார பரியாசம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, Who is being mocked at? இவனை பரியாசம் பண்றாங்க. நீ என்னடா உத்தமனா கண்டுட்ட, You say that you're நீ upright. என்னடா ஜெபிச்சு கண்டுட்ட, You say that you pray. நீ என்ன ஊழியம் பண்ணி கண்டுட்ட, What about your நீ ministry? கர்த்தருக்காக நின்னு என்ன பண்ணிட்ட. What have you done for the Lord? துன்மார்க்கனை பாரு என்ன அழகா ஜீவிச்சிருக்கான். Look at the wicked, how beautiful. அவன் they are. எவ்வளவு செழிப்பா இருக்கான் பாரு. Look as to how they come up in life. இந்த கேள்வி யோபுக்கு மாத்திரம் அல்ல, Not only the question comes to Job. கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்திருக்கிற தாவீதுக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. Even to David, who kept God before him, this கர்த்தரை question was there. எப்போதும் ஆராதித்த ஆசாபுக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. Even Asaph, who prayed unto God, he had this question. ஆசாப் தன் சங்கீதத்தில் எழுதுகிற வேளையில, And Asaph writes the Psalm. 73ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Psalm 73. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. 3ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, Third verse. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். I was envious at the foolish when I saw the prosperity. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, There are no bands in the death, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கு. but their strength is firm. நீங்க பின்னால வாசிட்டே வாங்க, Or following verses. வேதம் சொல்லுது Word of God says, 10ஆம் வசனத்துல, 10th verse. ஆகையால் Therefore, அவருடைய ஜனங்கள் இந்த வழியே திரும்புகிறார்கள். his people return hither. யார் திரும்புறது? Who returned? கர்த்தருடைய ஜனங்கள். The children of God. ஒரு காலம் கர்த்தர் ஜனங்களாய் வாழ்ந்தவர்கள் Once they lived as children of God. வழியா திரும்பிட்டாங்க. Now உறுதியிலிருந்து they go விலகி கர்த்தரை விட்டுட்டு They leave the steadfast எங்க of திரும்பிட்டாங்கன்னா, Where have they turned? இந்த துன்மார்க்க வழியில திரும்பிட்டாங்க. They turned towards the wickedness. ஏன் திரும்பிட்டாங்க? You know why they have turned? துன்மார்க்கம் செழிச்சிருக்கான் பிரதர், The wicked is able to flourish. துன்மார்க்கம் வாழ்ந்திருக்கான் The பிரதர், wicked is able to survive. அக்கிரமம் செய்யறவன் செழிச்சிருக்கான், One who அக்கிரமம் transgresses is செய்யறவன் able to விருத்தி prosper. அடைகிறான். He is able to prosper. எனக்கு விருத்தி இல்ல, There is no எனக்கு prosperity, செழுமையும் இல்ல. or there is no growth and prosperity. ஆகையினால ஜனங்கள் அந்த வழியா திரும்பிட்டாங்க. Therefore, people turned away.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of எரேமியா God. 12ஆம் அதிகாரம் முதல் வசனங்களை வாசிப்பீங்கன்னா ஆகாதவருடைய வழி வாய்க்கிறது என்ன? What about the ways of துரோகம் செய்கிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? And all those who are wicked, they prosper. இந்த கேள்வி எல்லாம் யாரு கேட்டா தெரியுமா? நம்மை போல சாதாரண மனிதர்கள் கேட்கல. Not ordinary people. தேவனால் உத்தமன் என்று சாட்சி பெற்ற ஒரு தேவ மனுஷன். A man of God who received the name that he was. இரவும் பகலும் தேவனை ஆராதித்த ஆசாப் என்கிற ஆராதனை வீரன். So Asaph, a man of God who prayed to God day and night. கர்த்தருக்காக நின்று பிடித்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த கேள்வியை கேட்டான். A great prophet who stood before the Lord. அவங்க வாழ்றாங்க, ஏன் என்னால வாழ முடியல? These people are able to survive. What about me? ஆனால் நான் ஒன்றை சொல்லுவேன். But I tell you one thing. இதற்கெல்லாம் முடிவு எங்கே வந்தது? What about the end? ஒரு நாள் ஆசாப் சொன்னாரு. One day Asaph said. 73ஆம் சங்கீதம் Psalm 73. 16 17 வசனங்களை வாசிப்பீர்களானால் 16 and 17. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். இதை அறியும்படிக்கு யோசித்தேன். I thought to know this. என்னதான் நடக்குது? இதை யோசித்து பார்த்தேன். What is taking place? எனக்கு ஒண்ணும் புரியல. I was not able to understand. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, What I did? நேரா தேவனுடைய சந்நிதிக்கு போனேன். I went to the sanctuary of God. கடவுள்கிட்டே போயிட்டேன். I went to God himself. துன்மார்க்கனே என்னையும் படைச்ச ஆண்டவர்கிட்டே போயிட்டேன். I went to God who created me and the wicked. போன போது Only after going நான் there. இப்ப என்னத்தை பார்த்தேன்னு சொன்னா, What have I seen? இவருடைய வாழ்வை பார்த்தேன். I've seen the life. இவருடைய செழுமையை பார்த்தேன். I've seen their prosperity. எல்லாத்தையும் பார்த்து பொறாமை கொண்டேன். I was envious at them. தேவ சமூகத்துல போன போது I went to the presence of God. இவங்க வாழ்க்கையை பார்க்கல. I never looked at them. இவங்க செழுமையை பார்க்கல. I never looked at the prosperity. இவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கல. I never looked at the blessing. இவங்களுடைய முடிவை பார்த்தேன். I was able to look at their end. எங்க போய் பார்த்தேன்னா, Where? நான் தேவனுடைய சன்னிதானத்துல இவனுடைய முடிவு என்னன்னு பார்த்தேன். Only after going to the presence of God I was able to know their end. போய் இந்த முடிவை பார்த்தா அவனை சறுக்கலான இடத்துல நிக்க வச்சிருக்கிறாரு. God has kept them in slippery places. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. பாழான இடங்களிலே விழப்பண்ணினீர். You made them to fall. I'm in slippery places. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ துன்மார்க்கனை பார்த்த அவன் சறுக்கலான இடத்துல நிக்கிறான். Oh, he's standing on slippery places. ஆனா உத்தமன் எங்க நிக்கிறான்னு கேட்டீங்க. What about the righteous man? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துக்கிட்டே இரு. Look at the righteous man, one who's perfect. அவனுடைய முடிவு சறுக்கலான இடம் இல்ல. His end is not slippery places. அவனுடைய முடிவு பாழான இடம் இல்ல. His end is not desolation. அவனுடைய முடிவு சமாதானம். His end is peace. அவனுடைய முடிவு சமாதானம். His end is peace. இன்னைக்கு நாம எதை பார்க்கிறோம்னு கேட்டீங்க. What are we looking at? ஓ, இன்னைக்கு செழிமையா இருக்காங்க. He's prosperous. நீங்க தேவ சமூகத்துல பாருங்க. Go to the presence of God and find. ஒரு உத்தமனுடைய முடிவு. The end of a righteous man. உத்தமனே, O righteous man, நீ சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. you enter the joy of salvation. துன்மார்க்கனே, Wicked, நீ பாழான இடத்திலே. go to the places, desolate places. அதனால தான் யோபு சொன்னாரு, Therefore said, எல்லாரும் என்ன பரியாசம் பண்றாங்க. all may mock me. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். One thing I know. இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. There is an end for all this. இதற்கு ஒரு முடிவு இருக்கு. There is an end. நான் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக வெளியே வருவேன். When I am tried, I'll come out as fine gold. இன்றைக்கு நான் உங்களுக்கு பரியாச பொருளா மாறிட்டேன். Today I may be. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். One thing I know. கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். The Lord is able to fulfill what He has purposed. நீங்க பரியாசம் பண்றதுனால ஏன் உத்தமத்தை நான் விட்டுற மாட்டேன். I will not leave my integrity. அவர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கும் அளவும் as long as I am alive, உத்தமத்தை மாத்திரம் என்னை விட்டு விலக்க மாட்டேன். I will not leave my integrity. நான் சாகு வரைக்கும், even to the time of my death. என் தோல் போச்சு, I've lost my skin. இப்ப வேற கண்ணு தான் இருக்கு. Only I have my eyes. உடம்பெல்லாம் அழுகி போச்சு. My body has decayed. வஸ்திரம் கூட போட முடியாம உட்கார்ந்திருக்கேன். Not able to wear even my clothes. கடைசியா இருக்கிறது ஒரு ஜீவன். Only life is being spared. இந்த ஜீவன் கூட போகுமானா, even maybe this life may go. 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, Job 27. என் ஆவி பிரியும் மட்டும், even up to the time my spirit is being எதை விட மாட்டேன்.
what would I not leave? உறுதியா பிடிச்சிருப்பேன். I would hold on to my integrity. உங்க வழிக்கு நான் திரும்பவே மாட்டேன். I will not come to your way. துன்மார்க்கனுடைய செழிக்கட்டும் வேணுமானா. So let the wicked சந்ததி நல்லா இருக்கட்டும். Let his generation. ஆண்டவர் என்னை இப்படியே கொன்று போட்டாலும், never mind, even if God would kill me, நான் அழுகியே செத்தாலும், never mind if I decay and die, நான் ஒரு நன்மை அனுபவிக்காமலே செத்துட்டாலும், never mind if I don't come across any goodness, சாகும் வரைக்கும் உத்தமத்தை மாத்திரம் விட மாட்டேன். till I die I will not remove my integrity. எப்படி சாவேன் தெரியுமா? How would I die? உத்தமனாய் சாவேன். Even as an upright man, உத்தமனாய் சாவேன். I would die as a righteous man. உத்தமத்தை நான் உறுதியாய் பிடித்துக்கொள்வேன். I would hold on to my integrity. எந்த பரிகாசத்துக்கு செவி சாய்க்க மாட்டேன். So I will not leave it to any man. அவன் வாழ்றான், இவன் வாழ்றான், அவன் செழிக்கிறான், இவன் செழிக்கிறான், எனக்கு don't care. This man has come up in life, he is prosperous, I will not bother about எனக்கு it. அப்படி கவலை இல்ல. I'm not bothered about it. யாருடைய வாழ்க்கை பற்றி எனக்கு கவலை இல்ல. I'm not bothered about the life of anyone. நான் என் தேவனோடு வாழ வேண்டும். I have got to live with my God. தேவனோடு நான் இருக்க வேண்டும். I got to abide. அதுதான் என்னுடைய நோக்கம். That is my purpose. ஆகையால் கண்களை மூடும்போது எப்படி மூடுவேன்னு சொன்னா, Oh, when I close my eyes, how would I? உத்தமனாய் நான் கண்ணை Even as a righteous man would I close my eyes. உத்தமனாய் கண்ணை Even as an upright man would I close my eyes. மாத்திரமல்ல, Not only that, நீங்கள் உத்தமத்திலே உறுதி மாத்திரமல்ல, not only you got to be firm in your integrity, மனதிலே உறுதி. got to be firm in your mind. இன்னைக்கு நிறைய பேர் மன உறுதியை விட்டுட்டாங்க. Many have lost the firmness of the mind. வேதம் சொல்லுகிறது, Word of God says, ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவள் தன்னோடு கூட தன்னோடு வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, he saw the steadfastness that நான் பல முறை பேசியிருக்கேன். I've spoken about. ஆனால் ஆண்டவர் நைட் ராத்திரில But yesterday night, அவளுடைய மன உறுதியை கண்டு, the Lord saw the firmness. நீங்க சம்பவத்தை நல்லா பாருங்க. Consider these incidents. இந்த நகோமி, அவளுடைய கணவன், 2 பிள்ளைகள், Naomi, எல்லாரும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே இஸ்ரவேல் தேசத்தை விட்டுட்டு மோவாப் தேசத்துக்கு வந்தாங்க. Because of certain consequences, they left the land of Israel and come to the land of Moab. போகும்போது நிறை உள்ளவர்களாய் போனார். They went full. நிறை உள்ளவர்களாய். They were full when they departed. அங்க போய் பாத்தீங்கன்னா, After going there, புருஷன் இறந்துட்டான். she lost her husband. 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. She lost her 2 sons. வேதம் சொல்லுகிறது, அவள் தனித்தவள் ஆனாள். The word of God says she became. ஒரே வீட்டுக்குள்ள 3 விதவை உட்கார்ந்திருக்காங்க. Only 3 people are seated in one house. தனித்தவளாய் இருக்கிறவளுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. So the news came that she was alone. என்ன செய்தினா, What? ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, 6th verse. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டார். She heard that the Lord had visited his people and given them மோவாப் bread. தேசத்தில் இருக்கிறாங்க. They are staying in the land of Moab. தேவன் சந்தித்தார். God visited them. தேவன் ஆகாரம் அருளினார். God gave them bread. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, தனிச்சவங்க ஒரு யாத்திரை ஆரம்பிச்சாங்க. They started their exodus towards Israel. எதனால ஆரம்பிச்சாங்க? You know why they started? எதனால ஆரம்பிச்சாங்க? Why they started on இந்த செய்தி மாத்திரம் கேள்விப்படாவிட்டால், had they not received this news, எங்க தான் இருப்பாங்க? where would they have stayed? அப்ப இவங்களை புறப்பட பண்ணின செய்தி என்ன? What about the news that made them start on the இந்த journey? மோவாபை விட்டுட்டு இவங்களை இங்க புறப்பட பண்ணின செய்தி என்ன? What about the news that made them leave the land of Moab and start? தேவன் சந்திக்கிறார். The Lord visits. தேவன் ஆகாரம் அருளினார். The Lord is able to give them food. தேவன் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறார். The Lord is able to feed his people. இந்த செய்தி தான் அவங்க புறப்பட பண்ணிச்சு. Made them proceed. தாய் வீட்டை விட்டா, They left the mother's house, மோவாப் தேசத்தை விட்டா, as well as the land of Moab. இப்பொழுது பெத்லெஹேமுக்கு நேராக புறப்பட்டார்கள். Now they turn towards Bethlehem. எவ்வளவு தூரம் வந்தாங்கன்னு தெரியாது. We know not as to how long. நடு வழியிலே இந்த நகோமி சொல்றா, on the way, Naomi says, இத பாருங்க, நீங்க திரும்பி போயிருங்க. turn again, my daughters. இவ எங்க சொல்லிருக்கணும்? What she would have said? எங்க சொல்லிருக்கணும்? What she should have said? மோவாப்ல சொல்லிருக்கணும். She should have uttered these words in the land உங்க of அம்மா அப்பாட்ட இருங்க, stay with your உங்க parents, வீட்ல இருங்க, stay home. உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருந்தா இவ நல்லவா. Then she is good. பாதி தூரம் கொண்டுட்டு Halfway through, இப்ப சொல்றா, now she says, என்னாலே உங்களுக்கு நன்மை கிடைக்காது. you will not receive any goodness because of me. ஒருத்தி யோஸ்தா,
ஆமா நிச்சயம் இவ்வளவு எல்லாம் கிடைக்காது. Definitely you cannot receive நன்மை கிடைக்காது. Definitely not. ஆனா ஒருத்தி யோசித்தா, The other thought, நான் புறப்பட்டது இந்த மாமியார் நம்பி நான் புறப்படல. I never believed my mother-in-law and start. இந்த மாமியார் என் தேவையை சந்திப்பா, That the mother-in-law would meet இந்த me. மாமியார் எனக்கு ஆகாரம் தருவா. That the mother-in-law may feed நான் me. புறப்பட்ட காரணமே The reason I இஸ்ரவேலை சந்திக்கிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறார். There is a God who visits in peace his people in Israel. இஸ்ரவேலை திரும்ப கட்டுகிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறார். There is a God who is able to rebuild Israel. இஸ்ரவேலின் பஞ்சத்தை தீர்க்கிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறார். There is a God who is able to fulfill the famine. யாத்திரை புறப்பட்டதனுடைய காரணம் இந்த நகோமி இல்ல. The reason as to why she proceeded நான் புறப்பட்ட காரணம் தேவன். The reason is God has. இப்ப இந்த அம்மா சொல்றா, Now this lady says, இவாதான் நான் பெத்லெஹேமுக்கு புறப்படுற காரணமே இவாதான். She is the cause as to why they turned towards Bethlehem. இவா இல்லட்டா நான் பெத்லெஹேம் புறப்பட்டிருக்க மாட்டேன். Had she not been there, they would not have left to the land of Bethlehem. எனக்கு முன்னோடினவங்க, My forerunners, என்ன நடத்தினவங்க, one who led me, என்னுடைய வாழ்க்கை காரணமா இருந்தவங்க, reason for my life. இப்ப அவங்க சொல்றாங்க, என்னால உனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. I cannot do anything to you. என்னால உனக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது. I cannot do any good to you. ரூத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You know what's the meaning of it? நான் உன்னை நம்பி புறப்படல. I have not trusted on you. நான் தேவனை நம்பி புறப்பட்டேன். I trusted God and என்னுடைய பிரயாணத்தை கடைசி திரும்பி போக மாட்டேன். I will not turn back. நான் திரும்பி மோவாபுக்கு வர மாட்டேன். I will not turn back to Moab. யாத்திரையினுடைய துவக்கம் யாருன்னு கேட்டா தேவன். Who is the reason of the exodus? தேவனை நம்பி தான் நான் புறப்பட்டேன். I trusted God and started. நான் நம்பின நீ ஒருவேளை என்ன கைவிடலாம். Probably you may forsake me. உன்னால நன்மை செய்ய முடியாம போகலாம். Probably you may not do any good to me. ஆனால் நன்மை செய்கிற தேவன் பெத்லெஹேமிலே இருக்கிறார். There is a God who is able to do good. நான் அவரை நம்பி என் வாழ்க்கையை நான் புறப்பட்டேன். I believe my God and start my life. அங்க போய் நான் அவரை சந்திப்பேன். I will go and meet him. நான் அவரை சந்திப்பேன். I would meet him. அமர்மையானவர்களே, yes dear ones, நமக்கு வழிகாட்டினவர்கள், those who showed, நம்மை புறப்பட பண்ணினவர்கள், those who made us start, நம்மை பின்னால இழுக்கலாம். they may pull us back. அதனால தான் நான் சொல்லுவேன், therefore I would say, விசுவாசத்தை துவக்கிறவர் மனிதன் இல்ல. it was not the துவக்கிறவர் தேவன், முடிக்கிறவரும் தேவன் தான். It's God who starts the faith in you. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையா சொல்வேன், I tell you humbly, மன உறுதி எதற்கு தேவை? why do you need the firmness of mind? அவள் தேவனை சந்திக்க புறப்பட்டாள். She wanted to see God. அதே கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தாள். To the end she was firm. நகோமி சொல்லட்டும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்காது. Naomi says, I will not receive any good. ஒரு நன்மை கிடைக்காது. No goodness would come out of me. நான் சொல்வேன், யார் நமக்கு நன்மை வழங்காவிட்டாலும், whether anybody is able to bestow goodness or not, நம்மை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். there is a God who would நமக்கு ஆகாரம் அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். there is a God who would feed us. நம்மை தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். there is a God who would supply all our needs. உங்கள் மனதிலே நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டுமானால், if you are going to be firm in your mind, எந்த மனிதன் உதவி செய்ய முடியாமல் போகலாம், let no man help you. உதவி செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். there is a Lord who is able to help. அவர் மாறாதவராய் இருக்கிறார். he is an unchanging God. புருஷன் மரித்தான், நாளைக்கு இந்த மாமியார் மரிப்பாள். tomorrow her mother. ஆனால் தேவன் ஒரு காலம் மரிக்கிறதே இல்லை. God would never ever die. மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் நான் உயிரோடு. no, I am alive forevermore. உங்களுடைய உறுதி எங்கே? what about a firmness? உங்களுடைய உறுதி எங்கே? what about your firmness? யார் எனக்கு நன்மை செய்ய மறந்தாலும், anybody may forget to do good, தேவன் எனக்கு நன்மை செய்வார். God would do good unto me. நான் அவரை நம்பி புறப்பட்டேன். I believe him and என் ஓட்டத்தை நான் அவரை நம்பி தொடங்கினேன். I started my race because of my தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். my God is able to do everything and complete. தேவன் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். God is able to complete the work. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் சொல்லுவேன், I would say, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். look at the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், Exodus 3rd chapter, தயவு செய்து 7ஆம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 7th and 8th verse. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்கள் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. யார் பார்த்தது? who saw the affliction? யார் பார்த்தது? who saw the affliction? தேவன் சொல்றாரு மோசே கிட்ட, the Lord spoke to Moses. அவங்க உபத்திரவத்தை நான் பார்த்தேன். I have seen the affliction. நல்லா கவனிங்க, consider me. நான் பார்த்தேன். I have seen it. ஆலோட்டிகளின் நிமித்தம் கூக்குரலை நான் கேட்டேன். and heard the cry by reason of the அவர்கள் taskmaster. படுகிற வேதனைகளை படுகிற வேதனையை
நான் For அறிந்திருக்கிறேன். I know the sorrows. நல்லா பாருங்க. Consider. பார்த்தேன், I've seen, கேட்டேன், I've heard, அறிஞ்சிருக்கேன். and I've known their sorrows. இப்போ நான் என்ன செய்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, What would I do? இவர்களை விடுதலையாக்கி I would deliver them. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த கானானிலே கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு I would lead them to the land flowing with milk and நான் honey. இறங்கிட்டேன். I have come down. கர்த்தர் இறங்கிட்டாராம். யார் The சொல்றாரு? Lord has descended. Who says? யார் சொல்றாரு? Who says these words? சரி, உங்க வேதனை ஏதாவது மோசேக்கு தெரியுமா? Would Moses know about the இவங்க plague? கூக்குல ஏதாவது மோசே கேட்டாரா? Did Moses hear? உங்க உபத்திரம் ஏதாவது பார்த்தாரா? Did he look at the face? பார்க்கல. He never saw. இவர் 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. 40 years he was grazing. 40 வருஷம் அங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. And here these people are toiling. சொல்றாரு, நான் பார்த்தேன், I've looked, நான் I've seen, கேட்டேன், I've heard, நான் அறிஞ்சிருக்கிறேன், I have known, நான் இறங்கிட்டேன். I have come down, said the Lord. இவங்களை இங்கே இருந்து எகிப்தில் இருந்து விடுதலை ஆக்கி I would deliver them from the land of Egypt. விடுதலை ஆக்கி உன் கையில கொடுத்துறேன். I would give them in நீ your hand, எப்படியாயிலும் கொண்டு போய் சேர்த்திருப்பா. that you may take அப்படியே them சொன்னாரு. somehow. Did he say so? விடுதலை ஆக்கி I would deliver them, நான் கொண்டு போய் சேர்ப்பேன். and I would bring them to the land. விடுதலை ஆக்குறது யாரு? Who has delivered தேவன். them? It's சேர்க்க God. போறது யாரு? Who would gather தேவன். them? It's நடத்த God. போறது யாரு? Who's going to lead them? தேவன். It's God. தேவைகளை சந்திக்க போறது யாரு? Who's going to தேவன். meet their needs? இப்ப It's பாருங்க, God. இந்த செய்தியை கொண்டு வந்து மோசே சொன்னார். Moses came and conveyed the news. இப்ப வாசித்து பாருங்க. Now read. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, Exodus 4:31. யாத்திரை 4:31. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்று சுருக்கமா சொன்னா, The Lord தேவன் எங்களை சந்தித்தார். God has visited us. தேவன் எங்களை சந்தித்தார். God has visited us. விசுவாசித்தாங்க, They believed, தொழுது கொண்டாங்க, they prayed, ஆராதனை பண்ணினாங்க, they worshipped. ரொம்ப சந்தோஷம். Now they are very happy. ஆனால் Yet, அவங்க யாத்திரை முழுவதும் நீங்க பாருங்க, look at their exodus. அடிக்கடி பயன்படுத்தினாங்க. They were being utilized. மோசே, They said, Moses, நீ தண்ணி தரல. you have not given us. மோசே, Moses, நீ விடுதலை ஆக்கல. you have not delivered us. மோசே, Moses, நீ இறைச்சி தரல. you have not given us flesh. யாரை தான் பார்த்தாங்க? Whom did they look at? யாரை தான் பார்த்தாங்க? Whom did they look at? மோசே தாங்க பார்த்தாங்க. They were looking at Moses. மோசே only. தான் பார்த்தாங்க. They looked at Moses. அவனை தான் குற்றம் சாட்டினாங்க. அவனை தான் குற்றம் சாட்டினாங்க. They were accusing him. அவனை தான் முறுமுறுத்தாங்க. They were murmuring at him. நான் சொல்றேன், I would say, உன்னை யார் சந்திச்சது? who had visited you? உங்களை சந்திச்சது யாரு? Who visited you? உங்களை ரட்சித்தது யாரு? Who saved you? உங்களை அழைச்சது யாரு? Who called you? எந்த மனுஷன் உங்களை அழைச்சான்? Which man called you? எந்த மனுஷன் உங்களை தெரிந்து கொண்டான்? It's a man who saw you. ஒருவனும் இல்ல. None. மோசேயும் இல்ல. Not Moses. எந்த பாஸ்டரும் இல்ல. Not any pastor. எந்த மாஸ்டரும் இல்ல. Not any master. உன்னை அழைத்தவர் தேவன். It's God who called உன்னை you. அழைத்தவர் தேவன். It's God who called உன்னை you. தெரிந்து கொண்டவர் தேவன். It's God who has chosen உன்னை you. சந்தித்தவர் தேவன். It's God who visited you. அந்தகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் தேவன். It's God who brought you out of the darkness. தேவன். It's God. உன்னை எதுக்கு தெரியுமா அழைச்சாரு? You know why he called you? நடுவழியில வனாந்தரத்துல என்னால முடியாதுப்பான்னு விட்டுட்டு போறதுக்கு இல்ல. Not to forsake you in the wilderness. உனக்கு தண்ணி தர முடியாதுப்பா. I cannot give you water. உனக்கு சோறு போட முடியாதுப்பா. I cannot feed you. உனக்கு வஸ்திரம் தர முடியாதுப்பா. I cannot give you garments. உனக்கு சுகம் தர முடியாதுப்பா. I cannot give you health. உன்னை கடைசிவரை கொண்டு போய் சேர்க்க என்னால முடியாதுப்பா. I cannot lead you to the last. ஏன் வல்லமை அவன் கையில இருந்து விடுதலையாக்கி நடு ரோட்ல விட்டுட்டு போறதாப்பா எனக்கு. My power is to deliver you from his hands and leave you. தேவன் வல்லவர். God is mighty. நீங்க விசுவாசிங்க, என்னை அழைத்தவர் வல்லவர். One who called you is all என்ன ஒரு powerful. பாஸ்டர் அழைக்கலங்க. It's not a pastor. என்ன ஒரு சபை அழைக்கல. It's not a church that called என்னை me. அழைத்தவர் தேவன். It's God who called me. என்னை நடத்துகிறவர் தேவன். It's God who leads me. என்னை கொண்டு போய் சேர்க்க போகிறவர் தேவன். It's God who will lead me to the end. நீங்க மனுஷனை பாக்குறீங்க? Why do you look at man? அவன் தருவானா? Whether he would give. மோசே தருவானா? Moses would supply. மோசே தரப்பானா? Whether Moses would. மோசே மண்ணை தருவானா? Whether Moses. மோசே தோட்டம் தருவானா? Whether Moses. மோசே வயல் தருவானா? Whether he would. No, மோசே தர மாட்டான். No, never. Moses can never. அவன் உன்னை போல பரதேசி. He is a stranger like you. ஆனா உனக்கு சகலத்தையும் தரப்போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, who is able to supply all in you? தேவன். Is God. தேவன். Is God. எந்த நிலையிலே நான் மனுஷனை நோக்க மாட்டேன். I will not look at man on any state. என் உதவி எங்க இருந்து வரும்? From where would my help என் come? உதவி எங்க இருந்து வரும்? From where my help? வானத்தையும் பூமியையும் படைத்த
கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை From the Lord who created heaven and எனக்கு earth. ஒத்தாசை வரும். My help would come. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக That he makes with his power. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டே இருக்கிறது. His eyes are moving. நான் சொல்ல இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. I say his eyes are நீ moving. உத்தமனாய் இருந்தால், If you are upright, நீ தேவனை நோக்கினால், if you look at God, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. faces that looked at God were ஒரு like, நாள் வெட்கப்படுகிறதில்லை. they will never put to shame. நீங்கள் மனுஷனை நோக்கி பார்த்தால் வெட்கப்படுவீர்கள். If you look at man, you would be put to மனுஷனை shame. துக்கப்படுவீர்கள். You would be put to sorrow. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் Faces that looked at him வெட்கப்படவே படாது. never ever be put to அதனால shame. தான் சங்கீதக்காரன் சொன்னான், Therefore the psalmist says, ஆண்டவரே, Lord, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை பார்க்கிறது போல, when the servant is looking at the eyes of the master, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கைகளை the பார்க்கிறது eyes of போல. the maid are looking at the master. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி- Lord, my eyes are looking at you. நான் நம்புகிறது அவராலே வரும். So whatever I trust நான் will come through. நம்புகிறது அவராலே வரும். Whatever I believe would come through நான் him. உறுதியாய் இருக்கிறேன். I would be firm in it. கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். The Lord would do everything for me. Brother, கர்த்தர் எனக்கு செய்வார் நம்புறீங்கன்னா if you believe that the Lord would do for you, உறுதியா இருங்க பிரதர். you got to be firm. எந்த மனுஷன் நோக்காதீங்க. Do not look at man. எந்த மனுஷ கரத்தை நோக்காதீங்க. Do not look at the hand of man. அங்கிருந்து நினைக்காதீங்க. எங்கிருந்தா வரும் நினைக்காதீங்க. Do not feel that you receive help from anyone. எனக்கு தெரியும் கர்த்தர் நல்லவர். I know the Lord is good. கர்த்தர் நல்லவர். The Lord is good. உம்மை பற்றிக்கொண்ட மனதை உடையவன். One who had the mind to hold you. உம்மையே நம்பி இருக்கிறபடியால், Since he is believing you and trusting நீர் you, அவனை சமாதானத்தோடு காத்து. you would able to preserve him in Peace. peace. அந்த மனுஷன் செய்யல. அவனை Not நோக்கி on that பார்த்தேன். man or this man. இவனை நோக்கி பார்த்தேன். I looked at this நீங்க man. தளர்ந்து போயிட்டீங்க. So you have become weary. உங்கள் மனதில் உறுதியா இருங்க. Be firm in your mind. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். One who called you is faithful. இந்த உலகத்துல ஒரு நல்லவன் இல்ல. There's not a single person who can say that is நல்லவர் good. இருக்கிறார். There's only one who's good. அவர்தான் நம்மை அழைத்தவர். He is the one who called us. இந்த உலகத்துல ஒரே ஒரு உண்மை உள்ளவர் இருக்கிறார். There's only one who's faithful in this world. அவர்தான் தேவன். He is God. இந்த உலகத்துல ஒரே ஒருவர் இருக்கிறார். There's only one in this world. தன்னுடைய வாக்கை தவறாத ஒருத்தர் இருக்கார். He would never fail his word. அவர்தான் நம்முடைய தேவன். He is a God. வேற எங்க நோக்காதீங்க. Do not look elsewhere. அவரை மாத்த நோக்கு. Look at him alone. இன்றைக்கு நீங்க என்ன பாக்குறீங்க? What is it you're looking at? 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக 50 years back, ஒன்றுமே இல்லாதவனாய், even without anything. 3 ரூபாய்க்கு நான் பலிபீடத்தை போய் அழுதுவேன். So I was there on the altar only for 3 rupees. பலிபீடத்தை பிடித்து அழுது கொண்டிருக்கிறேன். So I used to cry unto the Lord for 3 2.5 மணி நேரம் 3 ரூபாய்க்கு அழுதேன். For 2.5 hours I prayed for 3 rupees. ஆண்டவர் வீட்டுக்கு போக சொன்னார். Lord asked me to go home. நான் வீட்டுக்கு வந்தேன். I turned. எங்க அம்மா கையில 30 ரூபாய் இருந்தது. My mother had 30 rupees. அன்றைக்கு அந்த காசு கிடைத்திருக்காவிட்டால் இன்றைக்கு நான் தாமஸ்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டேன். Had we not received that money, I would not have survived. என்னோட வாழ்க்கை 50 வருஷத்துக்கு முன்னால முடிந்திருக்கும். 50 years back my life. ஆண்டவர் அற்புதம் செய்தார். But God worked a miracle. தேவன் நான் வீட்டுக்கு வந்தேன். I came to my house. எங்க அம்மா சம்பவத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. My mother spoke about the incident. கர்த்தர் என்னோட சொன்னார். The Lord spoke to me. தாமஸ், Said Thomas, இதுவரைக்கும் என்னுடைய வழியை நீ அறிய மாட்டாய். so far you would not have known my ways. பட் இனிமேல் என்னுடைய வழியை நீ அறிவாய். You would know my ways. நான் ஒன்றும் பேசல. I could not speak. என் வீட்டுக்குள்ள போனேன். I went home. 2 பேண்ட் 2 ஷர்ட் இருந்துச்சு. I had 2 pants. அதான் என்னுடைய ஆஸ்தி. That was. அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். I took that and came out. எங்க அம்மா கிட்ட எங்கப்பா போற? My mother asked me as to where you are going. தெரியாது. I said, I know not. எங்க போறேன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போற. You see, you are not able to. நான் எங்க போறேன்னு தெரியாது. I know not as to where. எனக்கு ஒன்று தெரியும். I know one thing. நான் வீட்டில் இருந்தேன்னா சாயங்காலம் 3 ரூபா வரும். When I stay home, only 3 rupees. கர்த்தருடைய வார்த்தை நம்பி வெளியே போனா உங்களுக்கு 30 ரூபா வரும். When I believe the word of God and go out, you'll receive 30. அது மட்டும் எனக்கு தெரியும். Only that I know. எங்க அம்மா அழுதுட்டே வந்தாங்க. My mother wept and came. என்னுடைய ஊழியம் சந்தோஷமா ஆரம்பிக்கல. My ministry was not a joyous one. எல்லாருடைய அப்ரூவலோட ஆரம்பிக்கல. Not with everyone's approval. எங்க போறேன்? Where is it you're going? என்ன செய்ய போறேன்? What are you going to do? இது ஒரு ஆர்கனைசேஷன் அழைக்கல. There was none to help me. என்ன ஒரு போதகர் அழைக்கல. It was not a teacher who called me. என்னை அழைத்தவர் தேவன். It was God who called me. அவர் கையில நான் விட்டேன்.
I left my life into his hands. நான் சொல்லுவேன், I would say, இந்த நிலைமையில இருக்க காரணம், look, give me this. இந்த 50 ஆண்டுகளை திரும்பி பார்த்தா, When I look back at the 50 years, எத்தனை பேர் என்னை கைவிட்டாங்க, many have forsaken me. எத்தனை பேர் நன்மை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. Many said that they could not do anything good to me. நான் சம்பவங்களை சொன்ன புத்தகமே நீங்க எழுதலாம். I can write a book. அவ்வளவு கைவிடப்பட்டிருக்கிறேன். To that extent I was forsaken. ஆனால் வேதம் சொல்லுகிறது, Where God says, கைவிடப்பட்டவளே, மனம் நொந்தவளே, one who's forsaken, one பயப்படாதே, do not fear. உன் கல்லுகளை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். I am able to உன் கல்லுகளை நான் பிரகாசிக்க I am able to brighten your stone. பிரதர், நான் நேரா குதிச்சு வந்துறல பிரதர். I never jumped about in. எத்தனை பேர் என்னை கைவிட்டார்கள். Many have forsaken me. எத்தனை பேர் என்னென்ன வார்த்தைகளை பேசினார்கள். Many accused me. ஆனால் நான் யாரை மட்டும் பார்த்தேன்னா, But whom கர்த்தரை மட்டும் தான் பார்த்தேன். I just looked at the Lord alone. இன்றைக்கு அந்த கர்த்தரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். Even today I am looking at the Lord. இன்றைக்கு நான் உங்களை நம்பல. I am not trusting you. நான் என் திட்டங்கள் போடுறதெல்லாம் உங்களை நம்பி திட்டம் போடல. I make plans not நீங்க கொடுப்பீங்க நம்பி திட்டம் போடல. not that you would give me. 3 ரூபாய்க்கு கதறின ஒரு மனுஷன் Man who இன்னைக்கு 100 கோடிக்கு திட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறேன். I am asking யாரை God நம்பி for 100 போட்டேன் தெரியுமா? உங்க யாரையும் நம்பி இல்ல. நீங்க இஷ்டப்பட்டா கொடுப்பீங்க, இஷ்டப்பட்டா நிறுத்திடுவீங்க. If you feel like you'd give, if not, அது உங்க இஷ்டம், உங்க பணம். that is your money. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். One thing I know. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். One who called me is faithful. நீ இனிமேல் என்னுடைய கரத்தை காண்பாய். You will henceforth see என்னுடைய my வழியை நீ hand. காண்பாய். You will see my way. இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். Even to this day. இன்றைக்கு வரைக்கும். Even to this day. நான் சொல்லுவேன், I would say. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. Faces that looked at him were not put to shame. நீங்கள் மலைகளாய் நம்பினவர்கள் உங்களை விட்டு போகலாம். So you would have பர்வதங்கள் உங்களை விட்டு விலகலாம். the mountains. தேவனுடைய கிருபை மாத்திரம் விலகவே But விலகாது. the grace of God would never depart. கடைசி வரைக்கும் நம்மை நடத்தும். To the end it would lead us. உறுதியாயிருங்கள். Be firm in the Lord. உறுதியாயிருங்கள். Be firm in God. தேவன் எனக்கு தருவார். God would supply my need. தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். God would complete every work in me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. நான் சொல்லுவேன், நம்முடைய மனதிலே மாத்திரம் அல்ல I would உறுதி. say not only being firm in our mind. மூன்றாவதாக Thirdly, ஜெபத்திலே உறுதி. got to be firm in your prayer. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. Romans 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ நிறைய பேருக்கு ஜெபத்திலே எப்படி இருக்கணுமா? So what you ought to do, you ought to நம்ம continue எல்லாரும் in prayer. ஜெபிக்கிறவங்க. Got to pray. எல்லாரும் ஜெபிக்கிறவங்க இல்லையா? All of us. ஜெபிக்கிறவங்க கை தலையில சொல்லுங்க. All those who pray, raise your hand. ஹalleluya. Hallelujah. ஜெபத்திலே எப்படி இருக்கணும்? Who do you ought to be? அது எங்க ஜெபத்திலே உறுதியா இருக்கணும். You have got to be continuing, instant in prayer. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the name of God. ஏன் ஜெபத்திலே உறுதியா இருக்கணும்னு சொன்னார்னா, Why you ought to be மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் Matthew 21. 22ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை, And all things whatsoever you shall ask in prayer, believe அவைகளை you shall receive. அவைகளை You shall receive. எல்லாம் பெறுவீர்கள். You shall receive everything. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? நீங்கள் ஜெபத்திலே கேட்டதா, Whatever you ask in prayer, நீங்கள் ஜெபத்திலே விசுவாசத்தோடு கேட்டதா? so whether you asked through faith in prayer, ஜெபத்திலே கேட்டதெல்லாம் கொடுப்பாரா? whether whatever you ask in இல்ல prayer, would he give? ஜெபத்திலே விசுவாசத்தோடு கேட்டதை கொடுப்பாரா? Whether you have, when you have faith in prayer and ask, would he give? ஆண்டவர் ஏன் சொல்ல ஜெபத்திலே கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு? Why did God say that whatever you ask in prayer, you shall receive? எப்படி கேட்டவன்? How did he ask? அப்ப ஜெபத்திலே கேட்டது வேற இருக்கு. Asking in prayer is different. ஜெபத்திலே Asking in prayer, believing. அப்ப நான் நினைக்கிறேன், விசுவாசம் இல்லாத ஜெபமும் இருக்கு. There is a prayer without faith. விசுவாசம் இல்லாத ஜெபமும் இருக்கு. There is a prayer without believing. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the name of God. நல்லா கவனிங்க, நான் உங்களை யாரையும் Consider me. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல James 1st chapter, 5ஆம் வசனம் பாருங்க. verse 5. உங்களில் ஞானத்தில் குறைவாய் உள்ள ஒருவன் If anyone யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகி அவரிடத்திலே என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன். Let him ask of God that தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரிடத்திலே கேட்க கடவன். Let him ask of God. அப்பொழுது அவனுக்கு and it shall be given unto him. அதோட முடிச்சிரல. Never stopped with it. குறைவாய் உள்ளவன் அவரிடத்திலே கேட்க கடவன், கேட்டா கொடுப்பார் அப்படினு சொல்லிட்டு அதோட முடிச்சிரல. He never stopped that he would give. அது தொடர்பு இருக்கு. There is some more. சொல்றாரு, ஆனாலும் yet அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். Let him ask in faith, nothing wavering. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலையை போல இருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினைக்கவே செய்யாது. For he that waveth is like a wave of the sea, driven with the wind and கர்த்தர் என்ன செய்வாரா? What about the Lord? குறைவாய் உள்ளவனுக்கு நிறைவா கொடுப்பாராம். He is able to give plenty to those who do not have. யாருக்கு? One who is asking in faith. கொஞ்சம் கூட என்ன செய்ய கூடாதா? சந்தேகப்படவே கூடாது. So you should not doubt. விசுவாசம் பாருங்க, நிறைய காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். So we pray for several factors. ஆனா நமக்கே விசுவாசம் கிடையாது. But we do not have faith. நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, if you read Acts 12, பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். Peter was imprisoned. அவருக்கு 4ஆம் காவல்ல கொண்டு போட்டாங்க. There were 4 watches. 4 கேட், 4 காவல் கடந்தா உள்ள இருக்காரு. So there were 4 watches taking care of. சபையார் கேள்விப்பட்டாங்க. And the church heard about that. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சபையார் in Acts 12:5, சபையார் அவனுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. நல்ல சபை, church prayed fervently without ceasing. நல்ல சபை. It was a very good church. பாஸ்டர் ஜெயிலுக்கு போனா Pastor's gone to சபையார் என்ன பண்ணாங்க? What about the church? ஊக்கமா ஜெபம். They prayed fervently. ஐயோ, fervently pray. They prayed fervently. கர்த்தர் இவங்க ஊக்கத்தை பார்த்து ஒரு தூதனை கூப்பிட்டாரு. The Lord saw the ஜனங்கள் ஊக்கமா ஜெபிச்சிட்டு கிடக்குறாங்கப்பா. People are praying without ceasing. பேதுரு விடுதலை ஆகும். Come on, go and deliver Peter. பேதுரு சிறைச்சாலை நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். பாஸ்டர் தூங்குறாரு, விசுவாசிக்க ஜெபிச்சிட்டு இருக்கான். So the pastor is sleeping beautifully, whereas the believers are praying fervently for him. எப்படியோ ஆண்டவர் இந்த விசுவாசிக்க பேச்சை கேட்டு Somehow God தூதனை அனுப்பிட்டாரு. He sent the angel. அவரே விடுதலையே கண்ணை திறந்த வெளியே வந்து பார்க்கிறாரு. நம்ம வெளியே வந்தோம். So only after coming out from the prison, நினைச்சுக்க மாட்டாரு வெளியே வர முடியாது. So he would have thought there isn't any chance. வெளியே வந்துட்டாரு. He came out. இப்ப பார்த்தாரு, இப்ப எங்க போனோம்? நமக்காக ஊக்கமா ஜெபிக்கிற சிஸ்டர் வீடு அங்க இருக்கு. சிஸ்டர் வீடு அங்க இருக்கு. சிஸ்டர் வீடு அங்க. Let's go to that. நமக்கு அங்க ஜெபம் பண்ணுவாங்க. Definitely. என்ன நினைக்கிறேன், பிரபலமான சிஸ்டரா இருப்பாங்க நினைக்கிறேன் அவங்க. I think சிஸ்டர் வீட்டுக்கு நேரா வந்துட்டாரு. So he came to the sister's வீடு. வந்தா சிஸ்டர் வீட்ல பிரேயர் நடக்குது. இயேசுவே பேதுரு விடுதலை ஆக்கும், பேதுரு விடுதலை. Fervent prayer going on. Lord, deliver Peter. இந்த பாஸ்டருக்கு சந்தோஷம். ஐயோ, என் ஜனங்கள் நான் ஜெயில கடந்தா எனக்காக என்ன This pastor was filled with joy. He was amazed. கண்ணீர் வந்து கதவை தட்டினார். So with tears of joy he would have. ஒரு சின்ன பெண்ணு ஓடி வந்தா. A small girl came. பார்த்தா. She came and saw. பேதுரு நிக்கிறாரு. It's Peter standing here. கதவை திறக்கும் அவளுக்கு சந்தோஷத்துல out of happiness. கதவை திறக்க கூட மறந்துட்டு. She forgot to open the door. ஓடி போய் அந்த லீடிங் ஜெபம் நடத்துறாரே சிஸ்டர். She went to the sister who was leading the prayer and said, "Sister, Peter has come." அவங்க சொல்றாங்க, "ஏய் பைத்தியக்காரி மாதிரி. Don't speak like a mad woman. பேதுருவாவது இங்க வர்றதா? How come Peter here? என்ன ஜெபம்? What about the prayer? ஊக்கமான ஜெபம். That was a fervent prayer. என்ன fasting prayer. Look at the fasting prayer. Fasting தான், prayer தான், ஊக்கம். So people are fasting and people are praying. விசுவாசம் என்ன? What about your belief? வரமாட்டார். He would not come. No chance. விசுவாசம் என்ன? What about faith? நடக்காது. It is impossible. ஜெபம் என்ன? What about the prayer? செய்யும் ஆண்டவரே. Lord, deliver him. இந்த ஊள கூச்செல்லாம் வேண்டாங்க. So need not cry. ஜெபம் பண்றியா?
When you pray, இத கர்த்தர் செய்வார்னு முதல்ல விசுவாசி. you got to believe that the Lord is able. அப்புறம் ஜெபிக்க போ. Then you go and pray. ஆண்டவர் அந்த சத்தம் இப்போ சொல்றா பேதுரு தான் நிக்கிறாரு. She says it's Peter who's standing out. அவங்க சொல்றாங்க ஏய் அது பேதுருக்கு தூதனா இருக்கலாம் போ. Maybe the ghost of Peter is standing without. இப்படிப்பட்ட ஜெப வீராங்கனைகளை சபையில வச்சிட்டு என்னங்க பண்றது? If you keep such prayer warriors in the church, look at this. இப்படிப்பட்ட ஜெப வீரர்களை வச்சு சபை உருப்படுமா? Or whether the church would prosper. ஜெபிக்கிறாங்கங்க. They are praying. விசுவாசம் இல்லாம ஜெபிக்கிறாங்க. Without any faith. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா கோயிலே கழிச்சு 3 நாளா ஃபாஸ்டிங். தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங். Even without water. பாஸ்டர் கேட்டா என்னத்துக்குமா ஃபாஸ்டிங் இருக்கற? Pastor, why you are fasting? என் வீட்டுக்காரர் ரட்சிக்க போணுங்க. My husband has got to be saved. பாஸ்டர் ஜான் ஜெபிச்சார் 3 நாள் முடிஞ்சது. So pastor prayed and இந்த அம்மா ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகுது. So now she's about to return home. அன்றைக்கு அன்னாளுடைய நீண்ட ஜெபத்தை கேட்டு and after hearing the prayer of Anna, ஏலி சொன்ன மாதிரி even as Eli said, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டாருமா. the Lord has heard your prayer. புருஷனை ரட்சிப்பாருமா. He would save your husband. சந்தோஷமா போ. Go happily. அந்த வேலை சொல்லி தெரியுமா? You know what about it? She just turned the head about the other way. அந்த குடிகார பேய் எங்க ரட்சிக்கப்படும்? How come the drunkard be saved? No chance. அந்த குடிகார பேய் எங்க ரட்சிக்கப்பட போகுது? How come the devil of a drunkard be saved? அட பாவி, இந்த 3 நாளைக்கு கடந்து பட்டி 3 days you were starving without food. இந்த 3 நாளா பட்டி கடந்து You were starving without food. நீ அவனுக்கு முன்னால கிளவி மாறி போறதுக்கு பதிலா நல்ல 3 நாள் தின்னு நல்ல குமரி மாறி போ. So instead of fasting, you can eat nicely. நீங்க நிறைய பேர் ஃபாஸ்டிங். நான் ஃபாஸ்டிங் குறை சொல்லல. I'm not செய்வான்னு உன்னை விசுவாசிக்க முடியாதவனால. Do you believe that the Lord is able to do that? நடத்துவார். He would lead. கர்த்தர் வல்லவர். The Lord is all powerful. அவரால முடியும்யா. It's possible through him. அவர் செய்வார். He's able to do that. அதான் ஆண்டவர் சொன்னாரு. That's why the Lord said, நீ விசுவாசத்தோடு கேட்டியனா if you ask believing, அது வரும். definitely it would come. அது வரும். It would come. எப்ப வரும்? When தேவன் குறித்த நாள்ல வரும். God himself would come and அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு. for the Lord said, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. so pray without being ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒருத்தர் இருந்தான். There was a man who feared God. மனுஷனை மதிக்காத ஒருத்தர் இருந்தான். He never feared man. ஒரு ஏழை விதவை அவங்கிட்ட போனான். A poor widow came to her. அவன் முதல்ல கேட்டா. She asked him first. அவன் முடியாதுன்றான். He said, I would not judge her case. அவன் தொந்தரவு பண்ணான். She went on troubling him. கடைசில பார்த்தான் நான் தேவனை மதிக்காதவன். I do மனுஷனை மதிக்காதவன். I do not respect person. என்றாலும் இந்த அம்மா வந்து என்ன அரட்டிக்கிட்டே இருக்கறாளே. This woman is coming and troubling. நான் இவளுக்கு இரக்கம் செய்வேன். Somehow I'll be compassionate. சொல்லுகிறது அந்தப்படியே. Likewise. அந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் பாருங்க. அந்தப்படியே Luke 18. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே நீடிய பொறுமை. So யாருக்கு நீடிய பொறுமை? God avenge his own elect which cry. யாருக்கு நீடிய பொறுமை? யாருக்கு? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல அவங்க எவ்வளவு ஜெபம் பண்றாங்கன்னா ராத்திரியும் பகலும் ஜெபிச்சிட்டே இருக்கான். They pray night and day. விசுவாசத்தோட கர்த்தர் தருவார். So believe the Lord is able to supply you. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து God would be long இரக்கம் செய்யாமல் இருப்பாரா? Will he not இருப்பாரா? Will he not have compassion? இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கும். So my eyes will look unto thee until you have 5 வருஷம் பண்ணுவீரோ 10 வருஷம் கழிச்சு பண்ணுவீரோ whether 5 years இரக்கம் செய்கிற வரைக்கும் நான் உம்மையே நோக்கும். Lord, I கண்கள் look unto you உம்மையே until you நோக்கும் descend. ஆண்டவரே. My eyes would look unto you. நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். Once நான் ஆண்டவர்ட்ட ரொம்ப சோர்ந்து போய் ஜெபத்துல ரொம்ப சோர்ந்து போய் very weary in my prayer. இந்த கண்ணீரோட ஆண்டவர்ட்ட கேட்டேன். ஆண்டவரே tears I asked. இவ்வளவு ஜெபிக்கிறேன் எனக்கு பதிலே வரலையே. Lord, I pray Lord, yet there isn't any reply. இந்த விசுவாசத்துல அவிசுவாசமா என் விசுவாசம் இல்லையா? Whether it's my நான் ரொம்ப unbelief. ஆண்டவர்ட்ட அழுதேன். I cried and wept unto God. அப்ப ஆண்டவர் சொன்னாரு. The Lord said, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். So every man has got to give an account of all the vain words. என்னமோ எதுக்கோ முடிச்சு போடுற மாதிரி இருக்கு. So சம்பந்தமே இல்லாத. நான் கேக்குறது ஒண்ணு, அவர் கேக்குறது ஒண்ணு. He is asking something else. நான் சொன்னேன் என்ன ஆண்டவரே நான் வந்து என் ஜெபத்துக்கு பதில் இல்லன்னு கேட்டா. I said, Lord, I am asking there is வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்பிக்கணும்.
You say you got to account for all the words that are spoken. அது நம்ம கணக்குல இருக்குன்னு சொல்றாரு. You say it's being accounted. இப்ப கர்த்தர் திட்டமா என்னோட பேசினார். The Lord spoke to me very clearly. வீணான வார்த்தை எங்க பேசுவீங்க? What about the vain words you utter? சொல்லுங்க. கோயில்ல பேசுவீங்களா? Whether you would speak in church. கோயில்ல பேசுவீங்களா? Whether you would speak in church. You would not. ஜெபத்துல பேசுவீங்களா? Whether you would speak in prayer. பேச மாட்டீங்க. எங்க பேசுவீங்க? Where? பீச்ல, பார்க்ல. Beach and park. தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுறதுக்கு இடம் இருக்கு. அங்க தான் பேசுறீங்க. Unwanted words are spoken in unwanted places. சொல்றேன், அவன் சொன்னாரு தேவையில்லாத இடத்துல unwanted தேவையில்லாத வார்த்தைகளை பேசினதே என் கணக்குல இருக்குன்னா unwanted words are in my account. என் சமூகத்துல வந்து having come to my presence, என் பாதத்துல கொட்டி having fallen by என் பாதத்துல அழுது weeping at my என்னிடத்துல சொன்ன வார்த்தைகள் கணக்கில்லாம போமா? whether the words that you speak to me will go without any account. நான் அழுதேன். I ஆண்டவரே. I wept. ஆண்டவரே, I said, Lord, உம்முடைய பாதத்துக்கு வந்த ஒரு வார்த்தையாகிலும் வேஸ்டா போகாது. you are the words that I ஒரு துளி கண்ணீர் ஆகிலும் வேஸ்டா போகாது. my tears would not go waste. எனக்கு நிச்சயம் தெரியும் என்னுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தில இருக்கு. I know that my tears are in thy cruse. ஏற்ற சமயத்துல பதில் வரும். At the appointed time he would answer. I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe. விசுவாசம் என்ன செய்யும் அப்படினு கேட்டிங்கன்னா, what about belief? தேவனுடைய உண்மையான விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொன்னார்னா, you may not be weary that you விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் you ask in faith, தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். God is able to do that. விசுவாசம் ரெண்டு காரியத்தை செய்யும். Faith is able to do two things. one, ரூத் போவாசுடைய பாதத்திலே ராவிரல இருந்தாள். Ruth also stayed at the feet of Boaz. போவாஸ் என்ன சொன்னானா, what about Boaz? நான் பாத்துக்கறேன் அவனை. I will take care of you. அந்த காரியத்தை நாளைக்கு நான் பார்க்கிறேன். I will take. மாமியார் சொல்றா, the mother-in-law says, அவன் செய்து முடிக்கும் வரைக்கும் இளைப்பாற மாட்டான். up to the time he completes his work he would not take any rest. நீ என்ன செய்? What about you? நீ என்ன செய்? What about you? பொறுமையாயிரு. Be patient. அவன் செய்து முடிக்கிற வரைக்கும் நீ பொறுமையாயிரு. Up to the time he does complete this work, be patient. அன்னாள் வெகு நேரம் அழுதாள். Hannah prayed for long. வெகு நேரம் அழுதாள். She prayed for long. பாஸ்டர் சொன்னாரு, pastor said, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். the Lord has heard your prayer. வேதம் சொல்லுது, the word of God said, அவள் இனி துக்க முகமாய் இருக்கல்ல. she was no more. கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்று சொன்னால், if the Lord நான் says இனி that துக்கமா இருக்க மாட்டேன். I would not be sorrowful. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். God has heard my prayer. கர்த்தர் பதில் அளிச்சிட்டார். God has given the answer. உடனே எனக்கு வரல. Immediately ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். but God has answered. கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார் என்று நம்பினேன். ஆனால் if I believe that God is able to perform, நான் தைரியமாய் சொல்லுவேன். I would say boldly, நான் பொறுமையாய் இருப்பேன். I would be patient. ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதி சொல்லுகிறது, Romans 6 last, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், Lord looking into Abraham உன் said, சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, so when he promised that your seed will be likewise, அவன் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த போதும், when he was not there wasn't any chance, நம்பிக்கையோடே விசுவாசித்தான். so he believed with faith. அதனால தன்னுடைய சரீரம் செத்ததையும், his body was தன்னுடைய மனைவியினுடைய கற்பம் செத்து போனதையும், the womb of his wife was dead, அவன் நினைக்கவே இல்லை. he never considered. அவன் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, what he did, கர்த்தர் செய்ய வல்லவர் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணான். the Lord is able to perform, therefore he praised God. எப்ப ஸ்தோத்திரம் பண்ணா? when did he praise God? பிள்ளை உண்டான போதா? whether after the புள்ள child was பிறந்த born, பிறவா? whether after the child was born? இல்ல. no, not so. கர்த்தர் என் சந்ததியை பெருக பண்ணுவார். the Lord is able to increase my seed. பார்க்க மனைவி, தன்னுடைய மனைவியுடைய கற்பத்தை பார்க்கல. he never looked at the womb of his wife. தன்னுடைய சரீரத்தை பார்க்கல. he never saw his body. சூழ்நிலையை பார்க்கல. he never saw the circumstances. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். God is able to hear. நான் அவரை விசுவாசித்தேன். I believe him. எதையுமே பார்க்கலங்க. never saw him. ஒண்ணே பார்த்தான். one thing is, கர்த்தரை பார்த்தான். looked at the கர்த்தர் துதிக்க தொடங்கினான். he started praising God. கர்த்தாவே, said, Lord, I believe. I believe. நான் விசுவாசிக்கிறேன். I believe, my Lord. நான் விசுவாசிக்கிறேன். I believe, my God. கர்த்தர் தந்து விட்டார். so the Lord has given me. கர்த்தர் தந்து விட்டார். the Lord has given me. பாஸ்டர் பால் யாங்கிச்சோ ஒரு முறை சம்பவம் நடந்தது. Paul Yankicho, ரொம்ப ஏழ்மையில இருந்தவர். when he was in poverty, அப்போ அவர் ஆண்டவர்ட்ட போய் கேட்டாரு, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், எனக்கு ஒரு மேஜை வேணும்,
I need a cycle. ஏதோ 3 காரியம் கேட்டாரு. He asked for 3 things. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, The Lord said, உனக்கு எந்த மாதிரி சைக்கிள் வேணும் கேட்டாரா. what sort of cycle you need? அவர் அமெரிக்கா மாடல்ல ஒரு சைக்கிள் இருக்கு. There's an American அந்த மாடலை சொல்லி இந்த மாடல் சைக்கிள் வேணும். He said, I need that model. இந்த மாதிரி மேஜ வேணும். இது அப்போ கொரியா தேசம் பயங்கர தரித்திரம் பிடிச்ச நாடு. Korea was stricken with இவர் poverty. ஊழியம் ஆரம்பிச்ச நாட்கள் பயங்கர தரித்திரம். When he started the ministry, Korea was. அப்போ கர்த்தனாரா, நான் உன் தந்தேன் போன்னு. He said, I have given you, go. இந்த மனுஷன் அவசரப்பட்டு கோயில்ல சண்டே மார்னிங் ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான அமெரிக்கன் சைக்கிள் கொடுத்தார். The Lord has given me an American cycle. இந்த 3 பொருளையும் சொல்லிட்டாரு. He spoke about the 3 things. ஆராதனை முடிஞ்சது, பசங்க எல்லாம் கூடி நிக்கிறானா, டேய் அமெரிக்கா சைக்கிள் ஓடி பாரு. Pastors received the American bike. Let's. ஒரு பெரிய கும்பல் நிக்குது. There was a great crowd gathered. என்னப்பா பாஸ்டர் சொன்னீங்களே புல்பிட்ல அமெரிக்கா சைக்கிள் வந்து. You received the American cycle. ஓ அப்பதான் யோசித்தார். அவர் சொன்னாரா, இப்பதான் கருத்தரிச்சிருக்கேன். Now I have conceived. I have conceived. I have conceived now. Wait. You got to wait. இவர்களுக்கு புரியல, என்னடா இவர் கன்சீவ் ஆயிருக்க. She could not இப்பதான் பாரா கன்சீவ் ஆயிருக்க. Now I have conceived. போய்டான். And he went back. சில தினங்களிலே ஒரு அமெரிக்க மிஷனரி அங்க இருந்தவர், An American missionary was there. கொரியாவை காலி பண்ணி அவர் அங்க அமெரிக்கா போறார். He vacated Korea, had to go to US. இவர் என்ன கேட்டாரோ அமெரிக்கன் சைக்கிள், அமெரிக்கன் டேபிள், மூளை அவருக்கு கொடுத்துட்டு போய்டான். So all the 3 he had asked. இவ புள்ள பிறந்துருச்சு, சேர் பிறந்துருச்சு. Now the child is born, the chair has come. நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep on praising God. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Keep praising God. ஆபிரகாம் செத்து போன கற்பம் இருந்துச்சுங்க. செத்து போன சரீரம் இருந்துச்சு. A dead body was there for Abraham. கர்த்தர் தருவார். The Lord is able to supply. கர்த்தர் எந்த ஏதுமே இல்லங்க. There wasn't any chance. எந்த ஏதும் இல்ல. No evidence that. விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? What about faith? விசுவாசம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். Faith will make you praise God. விசுவாசம் கர்த்தருக்கு காத்திருக்கும். Faith will wait, make you wait. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. தாமதித்தாலும் வரும். Even if it delays, yes it will. அதனால தான் வேதம் சொல்லுது 33ஆம் அதிகாரம் எரேமியாவிலே, Jeremiah 33, என்னை நோக்கி கூப்பிடு, call unto me, நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்து, and I will answer you, பெரிய காரியங்களை அறிவிப்பேன், and I will inform you great. என்ன செய்வாரா? பெரிய காரியங்களை He'll inform you about the great. அறிவிப்பேன். He'll inform you about the அறிவிப்பேன். யாருக்கு? நீ என்ன நோக்கி கூப்பிட்டா உனக்கு நான் பெரிய காரியங்களை சொல்லுவேன், அவ்வளவுதான். I will answer. நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, தேசமே பயப்படாதே, land fear not, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை அறிவிப்பாரா செய்வாரா? whether the Lord would. யாருக்கு செய்வார்? To whom would he do? யாருக்கு செய்வார்? To whom would he do? You believe? You ought to believe. கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார்னு மகிழ்ந்து பாடியா, Says, rejoice. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணியா, start praising. கர்த்தருக்காக பொறுமையாக நான் காத்திருந்தேன், I waited. கர்த்தரை நான் துதிக்கிறேன், I praise God. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், The Lord heard my prayer. என் முக துக்கத்தை நான் மாற்றுகிறேன், He has removed the முக sorrow, வேதனையை நான் மாற்றுகிறேன், remove the pain. இனி எனக்கு வேதனை இல்லை, I do not have any more கர்த்தர் pain. ஜெபத்தை கேட்டுட்டார். The Lord has heard my prayer. நான் பார்த்திருக்கேன், எனக்கு I've seen. இங்க பார்த்திருக்கேன் நான். I've seen here. சிலர் என்கிட்ட சில வேளைகள்ல ரொம்ப பிரச்சனையோட வருவாங்க, Some would come பெரும் தேவையோட வருவாங்க, with great needs. அவங்க துக்கத்தை ஆத்துக்கிற என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு வார்த்தை சொல்லுவேன், Tell them, பிரதர் ஐ வில் ட்ரை. I'll say, brother, I would try. நான் முயற்சிக்கிறேன் பிரதர். I would make an effort. ஐயோ இந்த வார்த்தை சொல்லிட்டாலே, Even if I utter this word, அவங்க எப்படி முகமெல்லாம் வாயெல்லாம் பிறதா பார்த்துருக்கேன். their faces are enlightened. வெளியே சொல்லிட்டு போவாங்க, பாஸ்டர் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டார்ல, When pastor says that he would try, முடிச்சிருவார். the work is as good as completed. ஏங்க என் மேல விசுவாசமா தான் ஆண்டவர்கிட்ட இருக்கட்டுமே, நான் ட்ரை தாங்க பண்ணுவேன். I can only try. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா முடிச்சே வச்சிருவாருங்க. He would complete. நீங்க ட்ரை பண்ற ஆளை நம்புறீங்களா? இது ட்ரை அப்படியும் போது ட்ரையாவும் போயிடும். So it will become dry. அங்க ட்ரையே கிடையாது. There isn't any dryness there. ஆண்டவர் வந்து ட்ரை பண்ணப்பா, God என்னால முடியாதுப்பா. God would never. மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன், I tried my level best. என்னால முடியாதுப்பா. It's impossible. நான் என்ன சொல்லுவேன்? பிரதர் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன், Brother, I have tried my maximum. முடியல பிரதர்.
I was not able to. ஆனா அங்க அந்த பதில் வராது. From there you would not receive such an answer. அங்க அப்ளிகேஷன் போட்டிங்களா சாங்க்ஷன். Once you apply there, it's as good as sanction. It's as good as sanction. நீங்க விசுவாசிங்க. You've got to believe. உங்க முகத்தை மாத்துங்க. You got to change your face. உங்க ஜெபத்தை மாத்துங்க. You got to change the style. You wait. Got to wait in the இந்த நவம்பர் மாதம் உங்களோட சொல்லுகிறேன். I tell you. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். Believe, you'll see the glory of God. நீ தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். You'll see the glory of God. நிச்சயமாக மகிமையை காண்பாய். Certainly you'll see the glory of God. துக்க முகத்தை மாற்று. Change your sorrowful துக்க முகத்தை மாற்று. Change your sorrowful face. எந்த நிலையும் பாராதபடி. Do not look at any circumstance. கர்த்தரை ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானார். Praise God and be powerful, be mighty in God. கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். The Lord would do great things for me. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். The Lord would complete everything in me. ஆகையால் உத்தமத்திலே உறுதியாயிரு. Therefore be firm in your integrity. மனதிலே உறுதியாயிரு. Be firm in your mind. ஜெபத்திலே உறுதியாயிரு. Be firm in your prayer. தேவன் இரக்கம் செய்வதற்கு உண்மை உள்ளவர். God is faithful to have compassion. எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். He is able to complete everything. எல்லார் கண்களை மூடுங்கள். Let's all close our eyes. ஓ ரபஷபபபதலபரதலபரதலப. Hallelujah. எனக்காக என் கர்த்தர் வாக்கை மாறினார். தமக்கென்றும் அவராமல் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? யாருடைய விருப்பம்? தமக்கு என்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் All தவறா. those who desire. நீங்க பயப்படுறீங்களா? Do you fear him? கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? Do you fear God? உங்களுடைய தேவை இல்ல, Not your needs. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்று. He is able to fulfill your desire. விசுவாசத்தோட பாடுங்க. So யாருடைய விருப்பத்தையும் இல்ல, So not any. யாருடைய விருப்பத்தையும் இல்ல, Not others' desire. என் விருப்பத்தை தேவன் நிறைவேற்று. God is able to fulfill my desire. என் வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். God is able to அந்த fulfill my விசுவாசத்தோட desire. பாடுங்க, என் வாஞ்சையை நிறைவேற்று. He is able to fulfill my desire. உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. Though I praise thee, my God. தமக்கென்றும் பயந்தீர் தமக்கென்றும் பயந்தீடும் தவறாமல் நிறைவேற்றுவார். எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. சமூகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். அல்லேலூயா. சமூகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தமக்கென்றும் பயந்தேடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தேடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையோ மாலைய வேளையோ கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தர் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தர் பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஆண்டவரே, தளர்ந்த கைகள், Even with open hands, பிசையின முழங்கால்கள் இவைகளை திரும்ப நிமிர்த்தும் ஆண்டவரே. Lord, lift us again. எத்தனையோ முழங்கால்கள் தளர்ந்து போய்விட்டது. Many knees have become weary. எத்தனையோ கைகள் கர்த்தருக்கு நேராக உயர்த்தியிருந்த கைகள் The hands that were stretched to God, இன்னைக்கு தளர்ந்து போய்விட்டது. it has become weary.
உங்கள் மனதிலே தளர்ந்து போய் விட்டீர்கள். You're weary in your mind. உங்கள் உத்தமத்தை விட்டு நீங்கள் துன்மார்க்கர் பாதையிலே திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். Departed from your integrity. அங்கேதான் செழிப்பு நினைக்கிறீர்கள். It is only there you feel you will be prosperous. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord speaks into you. பிள்ளைகளே, children, உங்கள் உத்தமத்திலே உறுதியாயிருங்கள். stand firm in your integrity. உங்கள் மனதிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். Stand firm in your mind. உங்கள் ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். Stand firm in your prayer. உங்கள் உறுதியிலிருந்து விலகும்படி ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். Let none deceive you from your firmness. நீ உறுதியாயிருப்பாயானால், If you are steadfast, நான் உன்னை சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவேன். I would able to preserve you. நான் உன்னை சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவேன். I would able to protect you in நீ peace. மன உறுதியாயிருப்பாயானால், If you be firm, நான் உன்னை காத்துக்கொள்ளுவேன். I will be able to நான் guard you. உன்னை போஷிப்பேன். I will feed you. நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். I will gather you. நீங்கள் உறுதியாய் நில்லுங்கள். Be firm. ஓரமா சந்தலா கமாரி ஓம்பலா பரத்தலா ஷாத்தலா கமா நிபலா தலா ஷாந்தலா. ஆவியானவரே, Yes, Lord. Spirit நீ of God. சொன்ன வார்த்தைகளை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். I have exposed the words that you have spoken to me. உம்முடைய வார்த்தையை நான் விதைத்திருக்கிறேன். So I have exposed them. விளைய செய்கிற தேவனே, Lord, who makes இன்றைக்கு them இந்த grow. விதை விளைய பண்ணுவீராக. Today make the seeds grow. இந்த விதைகள் விளையட்டும். Let the seeds grow. இந்த விதைகள் பலனை தரட்டும். Let the seeds give fruit. இதிலே ஒரு விதையாகிலும் வீணாய் போக கூடாது. Not a single seed go astray. உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் மகிமையை காண்கிற வரைக்கும் That we may find glory in your நாங்கள் faith. ஒவ்வொருவரும் That everyone தேவனுடைய மகிமையை காண வேண்டும். we ought to see the glory of தேவனுடைய God. மகிமையை காண We ought வேண்டும். to see the glory of God. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். Grant us that faith. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். Give us that faith. எங்கள் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். Help us remove our unbelief. உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, help us, O Lord. உதவி செய்யும். Help us, O Lord. உதவி செய்யும். Help us, O God. உதவி செய்யும். Help us, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். Amen.